இப்போ அவர் அப்படி எலும்பு சொன்னான்னு சொன்னால் இப்போ உங்களை எலும்பு சொன்னால் கஷ்டமே. நீங்கள் எலும்பி எங்கே போவீங்க? இங்கே போவோம். ஏன் நல்லதுறீங்க சொல்லுங்கள். ஏதோ டைம் கார்டு நாங்கள் வந்திருக்கோம் உங்கள்கிட்ட. எந்த ஒரு வீடியோ வந்துட்டு வளமையான வீடியோ மாதிரி நினைச்சு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ணாவினுடைய வலியும் வேதனையும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாகவே வந்து புரியும். மனித வாழ்க்கையில் வந்து எவ்வளவு போராட்டங்கள் இருக்குது அப்படின்றது வந்துட்டு இதுவுமே வந்து ஒரு உதாரணம் தான். சரிதானே ஐயா? ஐயா ஐயா சொன்னாங்கமே சொன்னாங்கம்மா. ஐயான்னு சொல்ற பிரச்சனை இல்லையோ? பிரச்சனை இல்லை. அண்ணாவே தான் இருக்கிறீங்க. அண்ணாதான். அண்ணா எத்தனை வயசு? 47 இருக்குமா? 47. எது? 47. உண்மையாவா? ஆமா சொல்றேன். சத்தியமா 47? 47. Oh my god. என்ன அதாவது வந்துட்டு இப்போ கஸ்டமர் வந்தீங்களா இல்லாட்டி உங்களை யாரும் புறக்கணிச்சு வந்தீங்களா இல்லாட்டி இங்கே யாரும் இருக்காங்க வந்தீங்களா? என்ன ரீசன்? இல்லை, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தான். குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஓகே. அப்போ எத்தனை சகோதரங்கள் தேவனண்ணா? எனக்கு வந்து 4 சகோதரங்கள் இருக்கு. 4. அப்போ தேவனண்ணாட அம்மா அப்பா இருக்கிறாங்களா? இல்லை, அம்மா அப்பா 2 பேரும் செத்துட்டாங்க. 2 பேருமே மோசம் போயிட்டாங்க. சரி, ஓகே, சந்தோஷம். அப்போ இப்போ வந்து எல்லாராலையும் ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஆளாக தேவனண்ணா வந்து பருத்தித்துறையில் இருக்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம். சரி, தேவனண்ணாக்கு இப்போ இருந்து தெரியும். எனக்கு வந்து 95ஆம் ஆண்டு இயக்கத்தில் இருந்தது போராளி. நீங்கள் ஒரு முன்னாள் போராளி. ஓகே, போராளி. நான் 2 கண்ணு வந்து 95ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 13ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் இருந்து இடிமுழக்கிறான்னு இடைக்கில் வந்து இந்த கண் ரெண்டும் போனது. ஆனால் பங்கருக்கு இருக்காங்களை பார்த்தா காயப்படுவாங்க, சாகுவாங்க. அப்படியான சம்பவம் நடந்தது. அதை விட எனக்கு முன்னாலே கணக்கு சம்பவம். நான் முன்னால் போய் கொண்டிருக்க பின்னால் ஒரு கை குழந்தைக்கு ரவுண்ட்ஸ் பட்டு செத்துது. அதே மாதிரி நான் போய் நின்ற பங்கருக்கு பக்கத்தில் செல் விழுந்து வெளியில் எங்களுக்கு காயம் இல்லை, ஆனால் பங்கருக்கு இருந்த ஒரு ஆள் செத்துது. அப்படியே இதுல இருந்து கதைச்சு கொண்டு உங்களோட பின்னுக்கு இந்த பேக்குக்கு இருந்து அவர் சாமான் எடுக்கலாம். தாராளமாக எடுக்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லையன்ற அடுத்த பிரச்சனை. ஆனா நான் அந்த எடுக்க மாட்டேன்னு நீங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. ஆனா நான் நீங்க அந்த உங்களோட நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்யறேன். பிள்ளைங்கதா யா. அப்ப இப்ப உங்களுக்கு நான் எடுத்த முடிவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நல்ல சந்தோஷம். சந்தோஷத்தை கொடுத்துருக்கா? எதிர்பார்த்துனீங்களா? இல்லை, அழக்கூடாது. நீங்கள் ஆண்டவிட்ட பிள்ளை இல்லை. அப்போ கடவுள் வந்து உங்களை கைவிட மாட்டார். அந்த யோசிப்பாங்க. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் இல்லாத இடத்துல இன்றைக்கு நீங்கள் இப்படி விம்மி வழிகிற நேரத்தில் என்ன நம்பர் நீங்கள் அப்படி யோசிப்பாங்க. ஏதோ ஒரு சம்திங் இருக்கல்ல. நீங்கள் ஏதோ ஒரு நன்மை செஞ்சுருக்கிறீங்களா? நீங்கள் நாட்டுக்காண்டி போராடி இருக்கிறீங்க. சரிதானே? சரியா? ஓகே. ஒன்றுக்கும் ஒரி பண்ணணும். சரியா? உண்மையாகவே இவருடைய உதவி எனக்கு இன்றைக்கு கிடைச்ச ஒரு பெரிய உதவி. நான் நிறைய நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன். எங்கே அடிப்பட்டது? 2லேயும் வந்து எனக்கு போல்ஸ் பட்டு 2 கண்ணில் 2 கண்ணுக்கும் பட்டு 2 கண்ணும் ஒரு சின்ன சின்ன துண்டு தான் கிடக்கு. உள்ளுக்கு பெரிய மொழியின்றி இல்லை. இமையெல்லாம் மூடி இருக்கும், பார்க்க தெரியும் உங்களுக்கு. இமையெல்லாம் மூடி இருக்கு. அப்போ அப்படி இருக்குது. இதுக்கும் வந்து பீஸ் பட்டு கை வந்து சிதைஞ்சு போயிருந்து அதோட கட் பண்ணி தான் இந்த உதவியை வந்து செய்திருந்த கிருஷ்ணா எனக்கு தம்பியாக இருக்கலாம். ஆனால் உண்மையாக மதிக்க வேண்டிய ஒரு ஆக்கள், மரியாதைக்குரிய ஒரு ஆக்கள். அப்போ அவர்களுடைய உதவி என்றது இன்றைய நாளில் எனக்கு ஏதோ கடவுள் கொண்டு வந்து எனக்கு விட்டன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் காசு பணம் வந்து உழைச்சி கொள்ளலாம், இல்லாட்டி யாரையும் வாங்கி கொள்ளலாம். ஆனால் சில விடயங்களையோ சில உறவுகளையோ நாங்கள் இழந்தோம்னா திரும்ப பெறையலாம். அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதுதான் தற்சமயம் பாதுகாப்பான இடம். சரியோ? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறையில் இருக்கிற ஒரு ஐயா ஒரு ஆளை பார்க்குறதுக்கு. யார் ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாவுக்கு வந்துட்டு 2 கண்ணுமே வந்து தெரியாதான். ஸோ நேற்றைய தினம் வந்துட்டு நேற்றைக்கு முன்தினம் வந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்துட்டு எங்களோட சுமன் அண்ணா வந்துட்டு நான் கால் பண்ணியிருந்தார். அப்போ நான் எதுவும் அவசரமாக எடுக்கிறாரோ தெரியா அப்படின்னு சொல்லி போட்டு கால் பண்ணி என்ன விஷயம்ன்றதுக்கு அப்போ அண்ணா சொன்னார் வந்து இப்படி வந்து தம்பி ஒரு ஐயா ஒரு ஆள் இருக்கிற சரியான கஷ்டம். ஐயாண்ட ஸ்டோரியை கேட்டால் நீயே வந்து அழுவேன்.
நானும் வீடியோ செய்கிறேன் தான் இல்லையான்னு இல்லை, நான் வந்துட்டு செஞ்சு போடுவேன். இருந்தாலும் வந்துட்டு இப்போ உண்ட வீடியோ பார்க்குற அளவுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்துட்டு குறைவுன்றதால இந்த ஐயாவை கட்டாயம் நீ தான் வீடியோ செஞ்சு போடணும் சொன்னால் ஐயாவுக்கு வந்துட்டு நிறைய உதவி தேவை. வந்துட்டு யார்கிட்ட உதவியுமே இல்லாமல் வந்துட்டு அனாதையாக வந்துட்டு ஐயா இருக்கிறார். 2 கண்ணும் தெரியாது. 10க்கு வந்துட்டு ஐயா வந்து ஒரு முன்னாள் போராளி அப்படின்ற மாதிரி வந்து அண்ணா சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு அதை கேட்குறப்போ உண்மையிலே வந்து கவலையாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் சரி கண்டிப்பாக அதை வந்துட்டு நான் பார்க்குறேன், ஐயா வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் ஐயாவுக்கு வந்துட்டு அண்ணாக்கு தான் வந்துட்டு மதிய சாப்பாடு எல்லாம் வந்துட்டு கட்டி கொடுக்குறவங்களாம். அது எப்படி கட்டி கொடுக்குறாங்க, என்னென்னு கட்டி கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில் எல்லாம் வந்து எனக்கு தெரியாது. என்னென்னு சொன்னால் வந்து எல்லாருமே பிஸி வந்து இப்போ அண்ணாவுமே ஒரு வீடு ஒன்று எடுத்து வேலை செஞ்சுட்டுருக்கிறார். அதேமாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் நாங்கள் வந்து எங்களோட வீட்டு வேலை செஞ்சுட்டுருக்குறோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ எல்லாருமே பிஸியாக இருக்கிறதால கம்யூனிகேஷன் கூட வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ நேரடியாக போயிட்டு அந்த ஐயாவை பார்க்கலாம். ஸோ பக்கத்து அப்படின்றதால வந்துட்டு ஈஸி. காலையில் வந்துட்டு எழும்பி நாங்களுமே வந்துட்டு இவ்வளோ டைம் வேலை செஞ்சுட்டு இப்போ தான் வந்துட்டு ஜஸ்ட் வந்து 2 மணிக்கு பிறகு தான் வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஜெர்மனியில் வந்து ஒரு அக்கா ஒரு வந்துருக்கிறா வந்து எங்களுடைய மல்லாவி அக்காவிட்ட. ஸோ அவங்களுமே வந்துட்டு புறப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. தம்பி கிருஷ்ணா அவங்களோட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும். என்னென்னு சொன்னால் அம்மா வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ ஒன்று எடுக்க அப்போ நான் வந்துட்டு அவங்க நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லையும் வந்து இப்போ நாங்கள் போயிட்டு அக்காவோட நின்று ஒரு படமும் எடுத்துகிட்டு அக்காவோடையும் ஒரு காமனத்தியால் நின்று கதைச்சிட்டு இப்போ நாங்கள் மறுபடியும் வீட்டை வந்துட்டு வீட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் சீமேந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணையும் இப்போ வந்து சீமேந்தோட பண்ணிட்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் இதில் 2 காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஸோ இப்போ ஐயா பார்த்து போட்டு நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக வந்துட்டு வீட்டு வேலையை தான் வந்து பார்க்க போகிறோம். சரி தானே? ஸோ ஐயாவோட நிலைமையை வந்துட்டு அண்ணா சொன்ன வரைக்கும் வந்துட்டு இமேஜின் பண்ணி பார்த்தா உண்மையிலே வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அவருடைய ஒரு நிலைமையிலேருந்து இந்த வீடியோவை நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்துட்டு எவ்வளோ வேதனைப்படுவார் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஐயாவோட வீட்டுக்கிட்ட போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நிறைய நாளாக நான் சொன்ன மாதிரிக்கு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க என்ன ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரீசன் தான். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அன்றைக்கி இந்த கால் கை கூட வந்துட்டு இப்படி அசைச்சு கொள்ள முடியாத ஒரு நிலைமை. அவ்வளோ தூரம் வந்துட்டு நேற்று சரியான வேலை 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் வந்துட்டு ஹெவியான வேலை. அண்ட் வந்து இரவு 2 மணிக்கு தான் வந்து படுத்துனாங்க. ஈவன் விடியவுமே வந்து 7 மணிக்கு கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் என்ன கிருஷ்ணா நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சில வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்களுமே வந்து கொஞ்சம் உடலை வருத்தணும் அப்படின்றதான் வந்து மெயினான ரீசன். அண்ட் வந்து எனக்குமே வந்து வேலை செய்ய விருப்பம். அதுவும் வந்து எங்களோட வீட்டு வேலை என்னும்போது வந்து கொஞ்சம் சந்தோஷம் தானே. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் வந்துட்டு டயர்ட்னஸாக இருக்கும். இன்னும் ஒரு 6 மந்த்துக்கோ ஒரு 1 இயர்க்கோ இந்த டயர்ட்னஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் நாங்கள் பர்ஃபெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்பலாம். வாங்கோ. ஹலோ, அந்த லக்ஷ்மி கெஸ்ட் ஹவுஸ் வந்து அந்த நீல குட்டி கேட் அதோ 2 டபுள் கேட் ஒரு பெரிய கேட்டும் இருக்கு அதோட சேர்ந்து இஞ்சால. ஓ நீல 2 குட்டி கேட்டு கிடக்கு. இல்ல இல்ல இங்க ஒன்று சின்ன கேட் ஒன்று இஞ்சால ஓ ஓ பெரிய டபுள் கேட் ஒரு வேன் நிக்குது. வேன் நிக்குது. அந்த வேனோட இருக்கிற ரூமுக்கு தான் நிக்கிறாரு. வேனோட இருக்கிற ரூமுக்கியா? அதுக்குள்ள இருக்கு பாருங்க கெஸ்ட் ஹவுஸ்ல நிக்கிறாருண்டா. அப்ப அவருக்கு எங்கால காசுகள் தெரியாது. அவன் என்ன சொல்லிட்டோம்னா பாட உங்க கூடத்தான் நானா சுரேஷ் அண்ணா ஏதோ இப்படி கண் தெரியான்னு சொல்லி ஏதோ குறைய தண்டிதான் நிக்கிறேன். இப்ப ஏதோ விட சொன்ன வேற அவர் காசு கட்டையில தண்டையிலேண்டா. இவர் எங்க தேளிவர் பெலாலியோ ஏதோ ஒன்று சொன்னேன். பழையோ பெலாலியோ ஏதோ ஒன்று சொன்னேன். அப்ப சொல்லிக்கல அப்பமான்னு சொல்லிட்டு அப்படி ஏண்டா உங்களுக்கு கஷ்டமாட்டா வீடியோ எடுத்து தானே நான் இப்படி இயக்கத்துல இருந்தேன். 2 கண்ணும் கையும் இல்ல ஆளுக்கு 2 கண்ணும் தெரியா கையும் இல்ல. அப்பதான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு புறம் அடுத்த மானோட கழிச்சு தன் சரி பிரச்சனை இல்லை நான் வீடியோக்கு பாறேன். முந்தி கிருஷ்ணாட வீடியோ கேட்கிறேன். நான் அந்த போன் கலவு போயிட்டுதான். ஆனால் இப்போ கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறார் சாப்பாடு கடையில் எடுத்து சாப்பிட்றாருண்டால் யாரோ ஒரு ஆள் பார்க்கணுமே. ஆனா அவர் சொல்றாரு சொன்னா இந்த கலெக்ஷன் இந்த கண் தெரியாதாக்கள் ஒரு டிக்கெட்டை வச்சு கடையா போய் கலெக்ஷன் பண்ணுவீங்களே அப்படித்தானே ஒரு ஆக்களை அவருக்கு ஹெல்ப்புக்கு கூட்டிக்கிட்டு இருந்து கலெக்ஷன் பண்ணி அதுல இருந்து வேற சங்கத்துல கொடுத்தா வீக்க ஒரு காசு கொடுப்பினமா. அந்த காசுல தான் வெற்றதுகள் போய் கொண்டு. ஆனா இப்ப வந்து ஒரு கிழமை தானே உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து. சரி நான் இப்ப என்ன தெரியுமா அவருக்கு என்ன தெரியுமா? வீடியோ கேட்கப்பா கண் தெரியாதானே கேட்கிறேன் நான் சொன்னேன். போன் கலவு போன அப்புறம் அதுக்கு நீங்களே என்ன நீங்க பாக்குறீங்களோ கேக்குறீங்களோ? நாங்க கேக்குறோம் நாங்களும் பாக்குறோம். நாங்க ரெண்டுமா? சரி சரியா சரி ஓகே. எங்களுக்கு ரெண்டும் கிளியரா இருக்குது. ஆனா கொஞ்சம் உடம்பு தான் பிரச்சனை.
அதான் பிரச்சனையா இருக்குது. சரி சரி சரியா. அந்த வீட்டை அந்த மிஷின் கிடக்க அப்போ கொண்டு வாங்கணும். அப்போ அப்ப எடுத்துக்கொண்டு போறோம். ஆத்தி நான் சும்மா இந்த கடவுளை சும்மா எனக்கு தேவை எனக்கு. சரியா ஓகேயா நான் பார்க்குறேன். ஓகே சும்மா ஒரு கதைக்கு சொல்ல பாடு இல்லையா பாவா பா. சொல்லாம கொள்ளாமல் போகிறேன் சரியில்லை. என்ன இதை இடத்துல ஒன்று போச்சுன்னா இதாக இருக்குமா ஐயா? திறந்தது தான் தெரியும் வேறண்டு. ஐயா கண்டிப்பாக என்ன தந்த கண்ணாடி ஐயா? ஐயா அந்த அந்த அவர் இல்லையோ அந்த மாற்றுத்திறனாளி ஐயா இல்லையோ அந்த கண் பார்வை இல்லையண்டு அவர் இல்லையோ? எங்கே நின்று பாத்ரூம் நிற்கிறீங்களோ? நான் கிருஷ்ணா ஐயா. சரி சரியா குளிச்சுட்டு வாங்க. ஆறுதலா குளிச்சுட்டு வாங்க. நான் நிற்கிறேண்ணா. சரி சரியா. இந்த சொம்புன்னு அந்த பேணிக்க கதைக்கிற மாதிரி கிடக்குன்னு பார்த்தேன். அது பாத்ரூமுக்கு நிற்கிறேன். குளிச்சுட்டு வேட்டு ஐயா குளிப்பு கும்பம். சின்ன ஒரு ரூமை தான் கொடுத்துருக்கான் ஆளுக்கு. ஜன்னலை பார்த்தி போட்டு அடிதான் பேர். இல்லை திராவிட்ட போய் கதை புள்ளியோடாப்பா அவருக்கு பாவம் கண்ணுன்னு தெரியாது. அப்படி ரூமை திறந்து அதை வச்சுக்க கூடாது. யாரும் வந்து எடுத்தணும்னான்னு தெரியாது. நான் சும்மா கைக்கு திரவிடுது. அப்போ இது என்ன ஆக்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள் யாரும் வந்துட்டா அப்படி குளிக்க மாட்டோம். என்ன ஐயா குளிக்க நிற்கிறேன். நான் வரத்தான் போயிருப்பேன் ரசோல ஏரியா. ஆனால் அந்த கண் தெரியாமல் இப்போ என்னதான் கெஸ்ட் ஹவுஸில் இருந்தாலும் யாரும் பார்த்தாலும் சாப்பிட்டாலும் கண்டறியாமல் வாழ்கிற வாழ்க்கைன்றது என்னடா அப்போ என்ற கடவுளே. இப்போ இடையிலேருந்து கண்டறியாமல் போகிறது ஒரு ரகம், பிறப்புலேருந்து தெரியாமல் ஒரு ரகம். பிறப்புலேருந்து தெரியாமல் வாழ்க்கையை வச்சுப்பார். மனுஷர் வந்து எப்படி இருப்பாங்கன்னே தெரியாதேடா. முகம் மூக்கு கண் பேண்டு படிக்கலாம். ஆனால் அவர் என்ன அந்த ஆனால் உண்டு. இப்போ நீ சொல்கிற பிறப்புலேருந்து கந்தையா வந்து வாழவே இல்லாண்ட மாதிரி இடையிட்டு கந்தையா பிறகு ஆகவே இருக்க கூடாப்பா. நீ சொல்ல இடையில கந்தையா போனால இந்த கதை நீ தெரிய வர கதை எல்லாம் இல்லை. இடையில கந்ததியா போயிட்டுது அப்படின்னு சொன்னால் ஏன் சாவா நீ அடுத்தாள் உன்னைய வீடியோ செய்ய விட்டா இல்லை டிமோட்டிவேட் பண்ணி சாக்கொண்டு விட. ஐயாவை நல்லா குளிங்கோடு சொன்னால் ஆனால் ஒரு காமனத்தியாக போய் ஐயாவை காணையில். ஐயா சொன்னாங்கம்மே சொன்னாங்கம்மா. சரியா. இல்லை நாங்களும் இல்லை பக்கத்தை கொஞ்சம் கல்லேற்ற கிடக்காது நான் போட்டு வருவோம்னு பார்க்குறேன். சுனாங்கம்மாண்டா. சரி வா வா. விஷயம் இருக்கு மற்ற மைக்காங்க. இப்போ ஐயாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர ஐயாவோட ஃபோன் நம்பர் இல்லை. சரியா? பாரன் ஷர்ட்டு போட போகிறீங்களே. நாங்கள் அந்த வீடியோ அண்ணா சொன்ன வேறு நீங்கள் ஷர்ட்டை போடுங்க. சரத்தோட பிரச்சனை இல்லை, ஒரு இஷ்யூவும் இல்லை.
பழகிட்டு உங்களுக்கு எல்லாம் செஞ்சேன்னு எடுக்கிற வேர்த்தை பார்த்தா எங்களால் எப்படி எடுக்கலாம் உங்களுக்கு? அண்ணன் வளர்த்து விட்ட வளர்ப்பது அண்ணா வளர்த்து விட்ட வளர்ப்பா சரியோ? அவங்களோட அந்த ஆக்டிவிட்டியில் தெரியுதுன்னு உள்ளுக்கு வரட்டா? லைட் இல்லையா? பார் ஓகே ஓகே சரி சரி ஓகே. லைட் போட்டாலும் கொஞ்சம் வெளிச்சம் கம்மி தான், இந்த லைட் இல்லை அப்படியால. சரி பிரச்சனை இல்லை. பட்டன் குத்தி கட்டாண்ணா? குத்துறீங்களா? ஓகே. அந்த கால் கொஞ்சம் நின்று செய்கிறதால தான் கொஞ்சம் வேகம் குறையுது. கால் இந்த கால் மடிக்கலாம், வலது கால் மடிக்கல. அது சரியா? நான் குத்தி விடுறேனே, பிரச்சனை இல்லை. இன்றைக்கு நான் குத்தி விடலாம், நாளைக்கு யார் குத்துறேன்? அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இருந்தாலும் கண்ணுக்குன்னால கஷ்டப்பட ஒரு உதவி ஒன்று செய்யத்தானே ஒன்றுமே, அப்படி ஒரு பகுதி இருக்குல்ல. நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அந்த அம்மா செத்த வீடு செஞ்சது பார்த்தீங்களா? எல்லா வீடியோவும் பார்க்குறேன். இப்போ என்னோட பெரிய பொண்ணு இல்லாத பார்க்குறேன். கேட்குறது சரி சரி. ஓ ஃபேனை போடுவோம் பாரு. ஃபேன் போடுவீங்களா நீங்கள்? சரி சரி சரி. இப்போ என்னண்டா பாரு, ஒரு நிமிஷம் நான் சில விஷயங்கள் உங்களோட கதைக்கணும். தம்பி இந்த மேக் வேலை செய்யணும், செக் பண்ணி பாருங்க. ஆனால் இப்போ வீடியோ எடுக்கிறாங்க, நான் சில தனிப்பட்ட விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஐயா ஒரு நிமிஷம். என்னண்டா இப்போ நாங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் சரியோ? நீங்கள் என்ன விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லாது. இல்லை அதை நான் சொல்லல, ஆனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். இல்லை ஏண்டா இப்போ நான் முன்னமே உங்களோட கதையை நான் கேட்டுட்டு நான் இருந்தா அந்த வீடியோ வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு விஷயமா போயிடும். அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன கிருஷ்ணா முதலே தெரிஞ்சோண்டு கதைக்கிறன்ற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு நடிக்க தெரியாதால நடிக்க தெரியாதுன்னு இல்லை, ஆனால் இந்த ஹெல்பிங் விஷயத்தில் நான் நடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதால உண்மையின்படி வெளிப்படுத்துவோம். நீங்கள் என்ன விஷயத்த தெரியப்படுத்த கூட நினைக்கிறீங்களோ அதை விடுங்கோ. மிச்ச விஷயத்த நான் கேட்குறாங்க, நீங்க பதில சொல்லுங்க சரியோ? குடும்ப விஷயம் சொல்லதே இல்லை, குடும்ப விஷயம் தேவையில்லை. அதாவது இப்போ நான் இப்போ கேட்டுனா இருந்தா இல்லை நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம் ஜஸ்ட் அப்படி சொன்னா ஓகே, டீப்பா தேவையில்லை சரியா? ஓகே சரியா? ஓகே அப்படின்ற பிரச்சனை இல்லை. சரி இப்போ நாங்கள் ஐயாவை சந்திக்க வந்துட்டோம். ஐயான்னு சொல்ற பிரச்சனை இல்லையோ? பிரச்சனை இல்லை. அண்ணாவே தான் இருக்கிறீங்க. அண்ணாதான். நான் எத்தனை 47 இருக்குமா? 47. எது 47? உண்மையாவா? ஆமா சொல்றேன் சத்தியமா 47? 47. ஓ மை காட். அப்ப அண்ணாதானா? அப்போ என்னண்டா வேற கதை இல்லையோ? ஏன்டா நீங்க இந்த காலை தூக்கி எல்லாம் வச்சுக்கிறீங்க? இல்லை இது பிரச்சனை இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். எனக்கு ஒரு அந்த கதிரையை தந்தா தேவையில்லையா? அது அப்படியே இருக்கும். என்னடா அப்படியே இருக்கும்? இல்லை அது கால் இதில் சப்போர்ட்டில் தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. நோ வலிக்காது? இல்லை நோவாதான். அப்படின்னா ஓகே ரைட். ஸோ ஃபைனலாக நாங்கள் அண்ணாவை மீட் பண்ண வந்துட்டோம். அண்ணாண்ட பேர் என்ன? என்னுடைய பேர் தேவன். ஓகே தேவன் அண்ணாட பேர் சரிதானே. இப்போ என்னன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், அண்ணாவே எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அண்ணா தான் அறிமுகப்படுத்தி விட்டவர். ஸோ அந்த வகையில் அண்ணாவுக்கு நிறையவே கஷ்டம் இருக்கிறதாக எனக்கு சொல்லியிருந்தாலுமே கூட நான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தேன். எனக்கு இப்போ எனக்கு இல்லை, இப்போ கண் தெரியாத ஒரு ஆளாக இருந்தால் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்த்த உடனே கண்டிப்பாக அவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ அந்த வகையில் சந்தோஷம். நாங்கள் இப்போ தேவண்ணாவோட மேலதிகமான விஷயங்களை கதைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னும் தேவண்ணாக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு தெரியும், நான் உங்களோட வீடியோக்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய பார்த்தேன்னு சொல்லி நான் எல்லாம் கேட்டிருக்கேன். ஏன் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே அதை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தை நான் புரிஞ்சு கொள்வேன். சரிதானே? அவ்வளோ தூரத்துக்கு இல்லை சரியா? ஓகே சரி. அப்போ சந்தோஷம் தேவனண்ணா. அப்போ தேவனண்ணா சொந்த இடம் எதுவும் கூட? என் சொந்த இடம் வவுனியா. இப்போ இருக்கிறது கிளிநொச்சி. கிளிநொச்சியில் அப்போ இங்கே இருக்கிறேன். சொந்த இடம் பவுனியா இருக்கிறது இப்போ கிளிநொச்சி. இப்போ இங்கே இருக்கிறீங்க. தேவனண்ணா வீடியோ எடுக்க முன்னம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது தம்பி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முன்னம் உங்களோட ஒரு சில விடயம் நான் பர்சனலாக கதைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இருந்தாலும் நான் சொன்ன விடயம் அண்ணா நீங்கள் என்ன விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வீடியோ முடிச்ச பிறகு வேணும்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்லுங்க. அது பிறகு நாங்கள் அதை ஆட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம்னு சொல்லி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இவர் சொன்ன விதம் தென்னை பெரிய ஸ்டோரி ஃபுல்லாக எனக்கு சொல்லக்கூடியதாக இருந்தது. அப்போ அதை நான் கேட்டனாக இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய அந்த ஒரு வீடியோ செய்யக்கூடிய அந்த விதம் ஒரு சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி போயிடும். அண்ட் பார்வையாளர் சந்தேகிப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒருவேளை எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளோ தேவண்ணா அந்த மாதிரி யோசிப்பாங்க.
அதால நாங்கள் வந்துட்டு ரியாலிட்டியாகவே கொண்டு போவோம். சரிதானே? ரைட். அந்த வகையில் தேவன் அண்ணா வந்துட்டு வவுனியாவை சேர்ந்தால் இப்போ கிளிநொச்சியில் இருக்கிறார். சரி, அப்போ தேவன் அண்ணா வந்து பருத்தித்துறைக்கு வந்த காரணம் என்ன? என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நான் பருத்தித்துறைக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக பருத்தித்துறைக்கு வந்துருக்கீங்க. சில பேர் வந்துட்டு தொழில் நிமித்தம் வருவாங்க, சில பேர் வந்துட்டு ஊர் பார்க்க வருவாங்க. நீங்கள் வந்துட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்திருக்கிறீங்க. இப்போ குடும்ப சூழ்நிலை காரணம் அப்படின்னு சொன்னால் என்ன? அதாவது வந்துட்டு இப்போ கஷ்டமண்டு வந்தீங்களா, இல்லாட்டி உங்களை யாரும் புறக்கணிச்சு வந்தீங்களா, இல்லாட்டி இங்கே யாரும் இருக்காங்கன்னு வந்தீங்களா, என்ன ரீசன்? இல்லை, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தான் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஓகே. அப்போ எத்தனை சகோதரங்கள் தேவன் அண்ணா? எனக்கு வந்து 4 சகோதரங்கள் இருக்கு. 4 சகோதரங்க இருக்காங்க. 4 சகோதரங்களும் என்ன மாதிரி? 2 பொம்பளையும் 2 ஆம்பளையும். 2 பொம்பளை 2 ஆம்பளை. உங்களை விட 4 பேர். மொத்தம் உங்களோட சேர்த்து 5 பேர். ரைட். அவங்க என்ன மாதிரி? ஓகே ஆக்கள் அவையெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, பிரச்சனை. ஆனால் என்னோட எந்த தொடர்பும் இல்லை. உங்களோட எந்த தொடர்பும்? கடைசி தம்பி ஒரு ஆள் மட்டும் என்னோட இருந்துட்டு கதைப்பார், ஏதாவது சின்ன உதவிகள் சேர்ந்தால் செய்வார். மற்றபடி மற்ற ஆக்கள் சகோதரங்கள் ஒருவரும் எடுக்கிறதும் இல்லை. நான் எடுத்தாலும் அவை ஆன்சர் பண்ணி கதைக்கிறதும் இல்லை. அப்போ அதால் நான் அப்படியே விட்டேன். அப்படியே விட்டுட்டீங்க. அப்போ தேவன் அண்ணாட அம்மா அப்பா இருக்கிறாங்களா? இல்லை, அம்மா அப்பா 2 பேரும் செத்துட்டாங்க. 2 பேருமே மோசம் போயிட்டாங்க. சரி, ஓகே, சந்தோஷம். அப்போ இப்போ வந்து எல்லாராலையும் ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஆளாக தேவன் அண்ணா வந்து பருத்தித்துறையில் இருக்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம். சரி, ஓகே, சந்தோஷம். இப்போ என்னன்னு சொன்னால், சந்தோஷம்னு சொன்னது வந்து நான் அந்த நீங்கள் விஷயத்தை கேட்டது நீங்கள் அப்படி கைவிடப்பட்டு. எனிவே அப்போ வந்து இப்போ தேவன் அண்ணா வந்துட்டு இப்போ கண் பார்வை இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறார் வந்து தனியே. சரி தானே? அப்போ சகோதரங்கள் யார்கிட்ட உதவியும் இல்லை. அப்போ நாங்கள் இந்த வீடியோ போட்டாலும் யாரும் வந்து உங்களை கேட்க போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து உங்களோட தொடர்பில் இல்லை, அப்படித்தானே? சரி, ஓகே. அப்போ தேவன் அண்ணாக்கு வந்துட்டு இப்போ கண் பார்வை தெரியாதல்ல? 2 கண் பார்வையும் தெரியாதண்டைக்குள்ள தேவன் அண்ணா. இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு பிறப்புலேருந்து தெரியாது, சில பேருக்கு வந்து இடையிட்டு தெரியாது. அதே மாதிரி தேவன் அண்ணாக்கு பிறப்புலேருந்து தெரியாது. எனக்கு வந்து 95ஆம் நான் இயக்கத்தில் இருந்தது போராளி. நீங்கள் ஒரு முன்னாள் போராளி. ஓகே, போராளி. நான் 2 கண்ணு வந்து 95ஆம் ஆண்டு 9 மாதம் 13ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் இருந்து இடிமுழக்கு நடவடிக்கையில் வந்து இந்த கண் 2ம் போனது. இடிமுழக்கு நடவடிக்கை உங்களோட யுத்தம் சம்பந்தமான பேர்? யுத்தம். ஓகே ஓகே ஓகே. அப்போ அதில் இந்த இடது கையும் மணிக்கட்டோட போயிட்டு, இடது கையும் மணிக்கட்டோட போயிட்டு, கண் பார்வையும் 2ம் போயிட்டு. ஓகே. அதுக்கு பிறகு இப்போ 2 வருஷத்துக்கு முதல், இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷமாகுது, இந்த கடைசியாக இருந்த ஒரு வீதி விபத்தில் வந்து இந்த கால் 2 முடஞ்சி இடது கால் இப்போ மடிக்கக்கூடியமாக இருக்குது. ஆனால் வலது கால் மடிக்க இயலாது. வலது கால் மடிக்க முடியாது, 2 காலும் எலும்பு உடைஞ்சது. சரி, ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து சரியான வேதனையாக இருக்குது. வந்து அதாவது நாட்டுக்காண்டி போராடி நீங்கள் வந்து 2 கண்ணையும் இழந்துருக்கிறீங்க, ஒரு கையை வந்து மணிக்கட்டோட வந்துட்டு இழந்துருக்கிறீங்க. அதே டைம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு காலை இழந்துருக்கிறீங்க. மீன்ஸ் ஒரு கால் வந்து நடக்க முடியாமல், சாரி, மடக்க முடியாமல் போயிருக்குது. சரிதானே? ரைட். அப்போ இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், நான் இப்படி கேட்குறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. சரிதானே? ரைட். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த கை நான் சரி அண்ணா தானே, அப்போ இந்த கை வந்துட்டு இப்போ மணிக்கட்டோடு இல்லாமல் போயிருக்கு. மேபி ஒரு செல் பீஸ் வந்து பட்டுக்கலாம், சம்திங் ஏதாவது நடந்துக்கலாம். அப்படிதான் நடந்தது. ஓகே. அப்போ அப்படி நடந்து இந்த கை இல்லாமல் போயிட்டுது. அதே மாதிரி அண்ணாக்கு வந்து கண் இல்லாமல் போனது எப்படி? கண்ணும் வந்து ஒரே சம்பவத்திலேயே செல் பீஸ் கண் தாக்கி இருக்குது. கண்ணையும் தாக்கி கையையும் தாக்குனது. மற்ற இந்த காலும் வந்து இவ்விடத்துல பெரிய காயம், கையில் இவ்விடத்துல பெரிய காயம். என்ன இப்போ என்னன்னு சொன்னா தேவனா, இப்போ நீங்கள் நான் சும்மா இதாக கேட்குறேன், நீங்கள் என்ன தவறாக சொல்லக்கூடாது. இப்போ உங்களோட 2 இப்போ அதாவது இப்போ உங்களோட கண் பார்வை 2 போனதுண்டேக்குள்ள 2 கண்ணுலேயும் உங்களுக்கு பீஸ் பட்டதா, இல்லாட்டி அது சம்பந்தமான நரம்பு எதுவும் பாதிக்கப்பட்டதா? எங்க அடிபட்டது? 2லேயும் வந்து எனக்கு போல்ஸ் பட்டு 2 கண்ணுலேயும் 2 கண்ணுக்கும் பட்டு 2 கண்ணும் ஒரு சின்ன சின்ன துண்டு தான் கிடக்கு உள்ளுக்கு. பெரிய மொழின்ட்டு இல்லை, இமையெல்லாம் மூடி இருக்கும், பார்க்க தெரியும் உங்களுக்கு. இமையெல்லாம் மூடி இருக்கு. அப்போ அப்படி இருக்குது. இதுக்கும் வந்து பீஸ் பட்டு கை வந்து சிதைஞ்சு போயிருந்து அதோட கட் பண்ணி தான் அதோட கட் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து 95ஆம் ஆண்டுன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இப்போ ஆண்டுப்படி பார்த்தா 29 வருஷம் தேவனா கந்தரியாக போய். அப்போ 18 வயசுக்கு முன்னதாக நீங்கள் வந்துட்டு இயக்கத்துக்கு போயிட்டீங்க. ஆமாம். எத்தனை வயசில் போனீங்க இயக்கத்துக்கு? நான் 77ஆம் ஆண்டு பிறந்தது. ஓகே. 91ஆம் ஆண்டு இயக்கத்துக்கு போனோம். 91 இயக்கத்துக்கு போய் 95 வரைக்கும் நீங்கள் கண் பார்வை உள்ள ஒரு போராளியாக வந்துட்டு ஆக்டிவாக இருந்த நிலைமையில் 95 நடந்த போராட்டத்தில் உங்களுக்கு கண் பார்வை இல்லாமல் போயிருக்கு. ஆமாம். சரிதானே? ஓகே. அப்போ அந்த கண் பார்வை இல்லாமல் போனதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி நகர்ந்தது? கண் தெரியாமல் போன பிறகு நாங்கள் தொடர்ந்து அவையிலோட இருந்தபடியால் அப்போ அவையிலங்களை படிப்பிச்சவங்க. அதாவது நீங்கள் கண் பார்வை தெரியாமல் போன பிறகுமே இயக்கத்திலே இருந்து அவங்க அப்போ விட மாட்டாங்க தானே. அப்போ அவையில வச்சு எங்களை படிப்பிச்சவங்க. அப்போ படிப்பிச்சு கடைசியாக நான் வந்து ராஜன் கல்வி பிரிவு என்று சொல்லி அதில் எங்களை ஒரு ஆசிரியர்களாக வளர்த்து விட்டவங்க. அப்போ அதுக்கு பிறகு அப்படியே இருந்து கடைசி யுத்தத்துக்குள்ளே நாங்கள் அப்படி இடம்பெயர்ந்து போய் முன்குடியேற்றத்துக்கு வந்து கடைசியாக
கிளிநொச்சியில் வந்து நாங்கள் இருக்கிறோம். ஓகே. அப்போ தேவனண்ணா, இப்போ உங்களோட வந்து இயக்கத்தில் கண் பார்வை தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? கட்டாயம் கண்டியாக்கள் மட்டும் இல்லை, அங்கே வந்து எல்லா காயப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமாக வகுப்புகள் எல்லாம் நடந்திருக்கும். கட்டாயம். சரிதானே? ஆமாம், வகுப்புகள்னு சொல்லி எல்லாருக்குமே இப்போ கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர், மற்ற நார்மல் தட்டச்சு படிக்கிறாங்க, தட்டச்சு படிப்பிக்கிறது. தேவன் என்ன படிச்சு நீங்கள்? நான் வந்து பிரெயில் படித்தேன். மற்ற எங்களை எல்லா பக்கத்துலேயும் வளர்த்தவங்க. ஆனால் எங்களுடைய நாங்கள் சிலதுகளை தவிர்த்து கொண்டபடியால் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டு. அப்போ 95லேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் பிறகு இருந்த நீங்கள்? 20 வரைக்கும் 2009 வரைக்கும் இருந்தீங்களா? ஓகே. அப்போ 2009 வரைக்கும் இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக இப்போ கிட்டத்தட்ட 9-14 வருஷம்ண்டேக்குள்ள இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கிறது இல்லை, ஒரு வீட்டில் இருக்கிறது இல்லையே, ஒரு யுத்த காலத்தில் நீங்கள் இருந்திருக்கிறீங்க என்னும்போது வந்து இப்போ கண் பார்வை உள்ளாக்களாக வந்துட்டு அவங்களோட நகர்வு வந்து வித்தியாசமாக இருக்கும், போடுறது ஆடுறது அப்படி வந்து உங்களோட நகர்வுகள் வந்து அதை எப்படி நீங்கள் அந்த யுத்த காலத்தில் அதை சமாளித்து கொண்டீங்க கண் பார்வை இல்லாமல்? இல்லை, ஏதோ கடவுளோட கருணையால் தான் நாங்கள் எல்லாம் உண்மையாக காப்பாற்றப்பட்டோம்ன்றது நான் இப்போ யோசிக்கிறேன். ஏனெண்டா நாங்கள் அப்படி கூட இப்போ கண் பார்வை உள்ள நிறைய பேரே வந்து பட்டு வந்து செத்து இருக்காங்க. இல்லை, நாங்கள் எல்லாம் பங்கருக்குள்ள இருக்கிறதில்ல, கூடுதலாக விட்ட பகுதியில் தான் இருக்குது, ஒரு மரத்தாண்டி. ஆனால் பங்கருக்கு இருக்காங்கள பார்த்தா காயப்படுவாங்க, சாகுவாங்க. அப்படியான சம்பவம் நடந்தது. அதை விட எனக்கு முன்னாலே கணக்கு சம்பவம். நான் முன்னால் போய் கொண்டிருக்க பின்னால் ஒரு கை குழந்தைக்கு ரவுண்ட்ஸ் பட்டு செத்துது. அதே மாதிரி நாங்கள் போய் நின்ற பங்கருக்கு பக்கத்தில் செல் விழுந்து வெளியில் எங்களுக்கு காயம் இல்லை, ஆனால் பங்கருக்கு இருந்த ஒரு ஆள் செத்துது. அப்போ நான் நினைக்கிறேன் தேவனா, இப்போ கடவுளால் கடவுள் வந்து கொடுக்குறது இல்லை, அதாவது வந்து கடவுள் யோசிச்சிருக்காரு வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே சோதனையே தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண் பார்வை இல்லாமல் போனதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தானே. அதுக்கு பிறகு உங்களை வேதனை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் தேவனா இப்போ நீங்கள் 95லேருந்து 2009 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் இயக்கத்தில் இருந்தீங்கன்னு சொல்லும்போது அப்போ உங்களோட பங்களிப்பு என்னவாக இருந்தது வந்து இயக்கத்துக்கு? எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இயக்கம் எங்களை படிப்பிச்சு ஒரு ஆசிரியராக மாற்றி விட்டபடியால் அவங்க வந்துட்டு உங்களை வளர்த்து விட்டுருக்காங்க. உங்களோட பங்களிப்பு என்ன? நாங்களும் வந்து அதே மாதிரி புதுசாக வராக்களை நாங்கள் வளர்த்து விடுறதா எங்களோட பணியாக இருந்தது. அவங்கள வந்து ஹைட் பண்ணுவீங்க, என்ன மாதிரி இருக்கணும், முழுக்காட்டு நடவடிக்கை எல்லாம் சொல்லி ஒழுக்கங்கள் சம்பந்தமாக, எங்களோட போராட்ட வரலாறுகள் சம்பந்தமாக அவைகளுக்கு நாங்கள் வகுப்படுவோம். உங்களுக்கு ஒரு மரியாதை வந்து தருவாங்க அவங்க. அவையில் தருவேன்னு நாங்கள் மரியாதை எதிர்பார்க்குறே இல்லை, ஆனால் அவையில் வந்து நாங்கள் வளர்த்து அந்த இயக்கத்தில் இப்படி நாங்கள் இல்லை மரியாதை என்னும் போது நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு ஆள் வந்து சொல்கிறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு கண் புலன் இல்லாமல் வந்து ஒரு ஆள் சொல்லும்போது சில பேர் வந்து இப்போ ஒரு பொது வழியில் வந்து ஒரு கந்தரியாவில் வந்துட்டு சில பேர் வந்து ஒரு நையாண்டி பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ இவர் தென்னாலே நடக்கல, அது இப்போ எங்களை நடத்த வரேன்னு சொல்லி கதைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல, ஆனா இயக்கத்துக்குள்ள அப்படி ஒன்று இருந்திருக்காது. அப்படி இல்லை, அந்த ரெஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப தேவனண்ணா நீங்க 95ஆம் ஆண்டுலேருந்து 2009 வரைக்கும் நீங்க இயக்கத்துல இருந்து பிறகு நீங்க வெளியாக இருக்கிறீங்க, புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியாக இருக்கிறீங்க. ஸோ வெளியாகி அதுக்கு பிறகு அங்கே இருந்து நீங்க அதுக்கு பிறகு நான் வவுனியா போனீங்களா? வவுனியாவுக்கு இல்லை, வவுனியாவுக்கு போயிட்டு நாங்கள் உடனே இங்கே கிளிநொச்சிக்கு வந்துட்டீங்க. கிளிநொச்சி அங்கே இருக்கிறீங்க? கிளிநொச்சியில் வந்து கனகபுரத்தில் இருக்கிறீங்க. சரி, அப்போ தேவனண்ணாண்ட திருமண வாழ்க்கைகள் எப்படி அமைந்தது? திருமணம் செஞ்ச நீங்கள் தானே? 2007ஆம் ஆண்டு திருமணம். 2007 செஞ்சுட்டீங்க. நீங்கள் அந்த யுத்த காலத்துக்குள்ளே திருமணம் செஞ்சீங்க? அதுக்குள்ளேயே இயக்கம் செய்து வச்சது. இயக்கமே உங்களுக்கு செஞ்சு வச்சு. ஓகே. என்னும்போது வந்து அவங்களோட மனைவிக்கு வந்து கண் பார்வையெல்லாம் அவங்க எல்லாம் அவங்க எந்த வித ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு ஆள். ஆமாம். ஓகே. அது வந்து உங்களோட மனப்பூர்வமான சம்மதத்தோட அந்த திருமணம் நடந்தது? அவையிட்ட சம்மதம் எங்களோட சம்மதம் எல்லாம் இணைஞ்சு நடந்தது. சரி, அப்போ 2007 உங்களோட திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? ரைட். அதுக்கு பிறகு 2009 வந்துட்டு வெளியாகி நீங்க 2 பேருமே வந்து கிளிநொச்சிக்கு வாரீங்க, கனகபுரத்துக்கு வாரீங்க. ஓகே. வந்து இப்போ கிட்டத்தட்ட 2007லேருந்து எவ்வளோ காலம் 2 பேரும் ஒட்டுமையாக இருந்தீங்க? நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முதல் வரைக்கும். இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி 2017 வரைக்கும் இருந்துருக்கீங்க. அப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் நீங்கள் ஒற்றுமையாக இருந்திருக்கீங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு இடையில எந்த விதமான பிணக்குகளும் வரையிலையா? பிணக்குகள் வரையில. அதுக்கு பிறகு ஒவ்வொரு இதுகளும் வந்து நான் இப்போ போன டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் அங்கேருந்து வலிக்கிட்டது. போன டிசம்பர் 30 அங்கேருந்து வலிக்கிட்டு அவ்வாறு. இப்போ நாங்கள் வந்து டீப்பாக கதைக்கணும், அதாவது உங்களோட குடும்ப விஷயங்களை டீப்பாக கதைக்க வேண்டாம். ஆனால் இப்போ உங்களோட மனைவி உங்களோட இல்லை தானே? இல்லை, உங்களோட மனைவி இப்போ உங்களோட இல்லை. அவள் இப்போ உங்களை விட்டுட்டு போனவா? அவள் வந்து விட்டுட்டு போனோன்னு சொல்லி இப்போ அவளோட சில செயற்பாடுகளால் தான் நான் என்ன செய்தது, அவள் விட்டுட்டு நான் ஒதுங்கினது.
அதுதான் கிட்டத்தட்ட 6 அதாவது அவாவை விட்டுட்டு நீங்க விலகி அதாவது அவங்களோட ஒரு மிஸ்பிஹேவியர் அதாவது அவங்களோட ஏதாச்சும் ஒரு பழக்கங்கள் உங்களுக்கு பிடிக்காம நீங்க அவங்கள விட்டு விலகிட்டீங்க. எத்தனை ஆண்டு விலகினீங்க? நான் இப்போ இந்த டிசம்பர் இந்த 2023 டிசம்பர் மாதம் 30 அதை விட்டு 2023 தான் நீங்கள் அவங்கள விட்டு விட்டு நான் அங்கேருந்து இங்கே வந்தது. ஸோ அப்போ நீங்கள் வந்து 2007 2023 வரைக்கும் ஒற்றுமையாக தான் இருந்தீங்களா? ஒற்றுமையாக இல்லை, அதுக்குள்ளேயும் வந்து பிரச்சனைகள் தான். ஆனால் அந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டு நானும் சமாளித்து கொண்டு இருந்தேன். ஆனால் என்னால் இனியும் சமாளிக்க வந்துட்டு இயலாமல் போகவே நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் விட்டு போட்டேன். நான் அதை வந்து என்னால் ஊகிச்சு கொள்ள முடியும். சரி தானே, நானும் ஒரு சாதாரணமாக இந்த உலகத்துலேருந்து வாழ்றால் தானே, அதால் என்னால் ஊகிச்சு கொள்ள முடியும் அது என்ன பிரச்சனையாக இருந்திருக்க கூடும். உதாரணமாக வந்து இப்போ நீங்கள் கூட இப்போ உங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் இருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன கிருஷ்ணா ஒரு நல்ல பிள்ளை, கிருஷ்ணா வந்து எனக்கு உதவி செய்ய வந்திருக்குது, கிருஷ்ணா இப்போ என்ன செய்ய வேண்டுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் அப்படியே இதுலேருந்து கதைச்சு கொண்டு உங்களோட பின்னுக்கு இந்த பேக்குக்கு இருந்து அவர் சாமான் எடுக்கலாம் அதுக்கு ஒன்றும் இல்லையன்ற அடுத்த பிரச்சனை. ஆனா நான் அந்த எடுக்க மாட்டேன்னு நீங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. ஆனா நான் நீங்க அந்த உங்களோட நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்யறேன். விளங்குதா? ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கலாம் உங்களோட லைஃப்ல, இந்த மாதிரி நான் நினைக்கிறேன். சரி தானே? ரைட்டா? ரைட், ஓகே. அது அந்த மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் 2023 விலகி வந்துட்டீங்க. ரைட், விலகி வந்தா அதுக்கு பிறகு இங்கே வந்துட்டீங்களா? அதுக்கு பிறகு நான் அப்படியே பவுனியாவுக்கு போனேன். பவுனியாவில் போய் தம்பியாக்களோட கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ அங்கேயும் வந்து எனக்கு சரியாக அவங்களும் இந்த மாதிரி புரிஞ்சு கொள்கிறாங்கன்னு தெரியலை. அப்போ இனி யாருக்கும் நான் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சகோதரங்களோட போய் நான் இருந்த வயலுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது. அப்போ ஒரு கொஞ்ச நாளையும் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி போயிடும். கண்டிப்பாக அந்த நித்தம் போக முத்தம் சொல்லிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பக்கம் வந்துடுமன்றதுக்காக நானும் என்ன செய்ய அவங்கள அப்படி என்ன கதைக்கலை. ஆனால் அப்படி ஒரு கதை வரக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன செய்யிட்டேன். ஆனால் தம்பி சொன்னவர் என்ன, நீங்கள் அங்கே இருங்கன்ட்டு. ஆனால் என்ன இருந்தாலும் தம்பி சொல்கிறான்றதுக்காக நான் தொடர்ந்து இருந்து அவங்கள நோவடிக்கக்கூடாது. அவங்களோட கடைசி தம்பியா? அவர் தான் கடைசி தம்பி. அப்போ அப்படியே இருந்து போட்டு திருப்பி நான் அப்படியே வலிக்கிட்டு முல்லைத்தீவில் போனோம். முல்லைத்தீவுக்கு போனாலும் அங்கேயும் பிரச்சனை. அதோட வலிக்கிட்டு தான் நான் அப்படி இங்கால வந்தேன். அப்படியே இங்கால வந்துட்டீங்க. அவ இங்காலேன்னு சொல்லி எங்கள் பெருத்துறைக்கா? இல்லை, நான் யாழ்ப்பாணம் வந்தேன். யாழ்ப்பாணம் வந்துட்டீங்க. யாழ்ப்பாணம் எத்தனை ஆண்டு வந்தீங்க? 2024? 2024 வந்தேன். எத்தனை மாதம்? 2ஆம் மாதம் வந்தேன். 2ஆம் மாதம் வந்தீங்க. ஓகே, 2024 2ஆம் மாதம் யாழ்ப்பாணத்துக்கு உங்களோட தன்னிச்சையான முடிவோட நீங்கள் வாரீங்க. இங்கே யாரும் உங்களை அழைச்சவங்களை வர? இல்லை இல்லை, ஒரு யாருமே அழைக்கல. எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாமல் வாரீங்க? உதவியும் இல்லாமல் தான் நான் வந்தேன். ஓகே, வந்தங்க இறங்கினீங்க? இல்லை, நான் வந்து அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கி அதில் எனக்கு அதில் நின்றாக்களை கேட்டேன்னு இப்படி எங்கே நிற்கக்கூடிய இடங்கள் இருக்காண்டு. அப்போ இருக்காண்டு கேட்க அப்போ அவங்க கேட்டாங்க இடம் வீடையாக கேட்குறீங்க. நான் வீடு ரூம் இதுண்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவரோட போய் கதைச்சி போட்டு இருக்க போகணுமெண்டு. அப்போ அவங்கள ஒரு இது ஒன்று காட்டினவங்க, இப்படி ஒரு கெஸ்ட் மாதிரி ஒன்று. அப்போ அதில் போய் நான் கதைச்சேன். அப்போ வளமே அவங்க எல்லாருக்குமே பெரிய தொகையில் தான் காசு எடுக்கிறவங்க. யார்? ஜப்னாலே? ஜப்னால. அப்போ நான் போய் அவையில் ஓனரோட கதைச்சது. அப்போ கதைச்ச இடத்துல அப்போ எவ்வளோ நாளைக்கு நிற்க போகிறீங்களுக்கு நான் சரி ஒரு 5 நாளைக்கு இல்லாட்டி 10 நாளைக்கு நிற்க போகணும்னு கேட்க, சரி 10 நாள் நீங்கள் நில்லுங்க, நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன்னு சொல்லி போட்டு அதில் எனக்கு காசு எடுக்கலவே. காசு எடுக்கல. எதுவும் கடவுளுடைய ஒரு ஏதோ காரணத்தால். ஸோ நீங்கள் 10 நாள் அந்த கெஸ்ட்டில் இருந்துருக்கு? 10 நாள் இருக்கு. ஸோ 10 நாளும் அவையில் தான் எனக்கு சாப்பாடு இருந்தது. எல்லாமே எந்த கையிலையும் காசு இல்லை. ஏதோ கடவுள் அவையிலோட ஒரு தயவை கொடுத்து. அந்த கெஸ்ட் பேர் தெரியுமா? கெஸ்ட் பேர் எனக்கு தெரியல. தெரியல. சரி, ஓகே. அந்த கெஸ்ட் அண்ணாக்கும் நாங்கள் எங்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொள்வோம். சரி தானே? சரி, அப்போ ஓகே. எப்படியான நிலைமையில நீங்கள் 10 நாள் அங்கே இருந்துட்டு பிறகு என்ன செஞ்சீங்க? நான் அதுக்கு பிறகு தான் நான் பார்த்துட்டு அப்படி எங்கேயா போகும்னு சொல்லி போட்டு எங்கேயா போகும்னு போட்டு நான் வந்தேன்னு பார்த்தா இங்கே பருத்துறைக்கு வர பஸ் தான் நின்றது. அப்போ நான் உடனே எனக்கு இங்கே இடங்களும் தெரியாது. அப்போ வந்து இங்கேயும் ஒரு ஆட்டோக்காரனை பிடிச்சி தான் அப்படியே போய் அப்போ ஒவ்வொரு இதோட 3ஆவது கெஸ்ட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு இங்கே வீடு வாசல் ஒன்றும் தெரியாது. அப்போ அப்படியே போய் கேட்டு ஒரு இதுக்கு போனால் அங்கே எல்லாம் ஒரு இடத்துல 3000 ரூபா படி ரூமுக்கு காசு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு போட்டாங்க. அப்போ நான் பார்த்தா அது சரி வராதுண்டு. திருப்பி இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே 2500 ஆண்டாங்க. அப்போ அதுவும் சரி வராண்டு போட்டு தான் அப்போ இவர்கிட்ட வந்து இவரோட கதைச்சி அப்போ இவர் என்ன இப்போ இங்கே கிட்டத்தட்ட இப்போ இந்த வார 12ஆம் தேதி வந்தால் 3 மாதம் ஆகுது. 12ஆம் தேதி வந்தால் 3 மாதம் ஆகுது. அப்போ இவர் ஏதோ நாங்கள் கொடுக்குறத வேண்டி கொண்டு இருக்கிற
பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லி ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னு இப்போ ஒரு நாளைக்கு? இல்லை, இப்போ நாங்கள் எங்களோட மனசாட்சிக்கு 1500 கொடுக்குவோம். நீங்கள் 1500? நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? இல்லை அவருக்கு அவையில் இதன்படி 2500 நான் 1500 கொடுக்குறீங்க. வார நேரம் ஆரம்ப எனக்கு வந்து இங்கே பார்க்குறாக்கள் அது செய்கிறாக்கள் என்ன செய்வாங்க சார், நான் இப்படியா அவைகளுக்கு கொடுக்குறது தான். சரி, அப்போ ஆனால் கொடுக்குறேன், ஆனால் என்ன முழுமையாக கொடுக்க முடியலை. யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே பருத்தித்துறைக்கு இந்த கெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அதாவது வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படியாவது வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க. அதாட்டி உங்களுக்கு வாழ்க்கையில் லட்சியங்கள் இருக்குது, அடுத்த இது செய்யணும் அப்படி? இல்லை, அடுத்த கட்டம் நான் இது இப்படியே நான் இருக்கல தானே. இப்போ என்ன எப்படி எனக்கு எங்களுக்கு ஒரு துணை ஒன்று தேவை கட்டாயம். அதுக்காக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு துணை ஒன்று அமையும் என்று சொன்னால் நல்லது, பார்ப்போம். துணைன்னு சொல்லி நீங்கள் திருமணத்தை பார்க்குறீங்களா? ஒன்று திருமணமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் ஏதாவது ஏதாவது வேலை திட்டங்களை ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி வேலை திட்டங்கள். சரி, அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கருவி நிறுவனம் இருக்குது தெரியும் தானே? ஆமாம், தெரியும். அந்த கருவி நிறுவனத்தில் இணைகிறது அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு ஜாழ் விழிப்புணர்வு சங்கத்தில் இணைய சொல்லி அதாவது யுவத்தலைவர் வந்து கேட்டவர். அதுக்கு நான் போகல. அதுக்கு நான் அதில் போயிருக்க எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி அங்கே கிளிநொச்சியில் இருக்க சில அமைப்புகள் இருக்குது. அப்போ அப்படியான அமைப்புகள்லையும் போய் வந்து இருக்க சொல்லி கேட்டவே எனக்கு அந்த அப்படி தனிப்பட அப்படியான அமைப்புகளோடு போயிருக்க கொஞ்சம் எனக்கு பிடிப்பில்லாமல் போயிட்டு. அப்போ என்ன காரணம் தெரிஞ்சு கொள்ளலாமா? தாராளமா. இல்லை, நான் ஆரம்பத்தில் நான் சில இதுகளால் பாதிக்கப்பட்டேன். சில நிறுவனங்களால் சில அமைப்புகளால் வந்து பாதிப்புன்னு சொல்லி சில பாகுபாடுகள், சில தேவையற்ற பிரச்சனை எங்களுக்குள்ள கொண்டாந்து உருவாக்குனவங்க. அப்போ அப்படியெல்லாம் நடந்த சில அவமானங்களை பற்றபடியால் எனக்கு திருப்பியும் அந்த இப்படியான அமைப்புகளுக்குள்ளே போய் நண்டாவிலோட இருந்து. இல்லை, இப்போ என்னென்னா இப்போ சாதாரணமாக ஒரு பிரச்சனை என்று சொல்கிற கப்பால் நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னால் பெட்டராக இருக்குமில்ல? சரி, நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அல்லாட்டி வந்துட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல. இல்லை, அங்கே உதாரணத்துக்கு நான் உள்ள சொல்கிறேன். கிளிநொச்சியில் உண்டு. அப்போ அதில் நாங்கள் தான் ஆரம்பித்து அதை செய்து கொண்டிருந்தது. அப்போ அப்படியெல்லாம் இருக்கிற நேரம் தேவையற்ற முறையில் நாங்கள் வார காசுகளை கொள்ளையடிக்கிறோம்னு சொல்லி ஒரு தேவையற்ற முறையில் எங்கள் மேலே ஒரு பழியை சுமத்தி அது மீடியாக்கள்லாம் போட்டு நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க. நாங்கள் அப்படியெல்லாம் போட்டு, ஆனால் அதுக்கப்புறம் அவையெல்லாம் ஏற்றுக்கொண்டு கணக்கறிக்கையெல்லாம் காட்டி எல்லாம் செய்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்றதெல்லாம் உறுதிப்படுத்தினது. ஆனால் அதுக்கு முதல் அதை கணக்கறிக்கை காட்டி எல்லாம் செய்கிறதுக்கு முதலே அவங்கள அப்படியான மீடியாக்களில் போட்டு அது எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் எங்களை இப்போ அந்த கோர்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி கொண்டு போயில, மற்றபடி போலீஸ் கேஸுன்னு சொல்லியெல்லாம் கணக்கு பிரச்சனைகளுக்கும் அவங்க கொடுத்து கோர்ட்ஸுக்கும் போயிருக்கிறோம். ஆனால் அந்த கோர்ட்ஸில் வழக்குன்னு சொல்லி போகல, இந்த அப்படியான பக்கத்துக்குள்ளெல்லாம் எங்களை எடுத்தவங்க. அப்போ நாங்கள் அந்தளவுக்கு போகிற அளவுக்கு நாங்கள் அப்படி ஒரு தவறும் அதுக்குள்ளே நாங்கள் செய்யவும் இல்லை, நான் செய்யலை. அதை விடன்னா கண்ணே இல்லையாம நீங்கள் காசு எடுத்து என்ன செய்ய போகிறீங்க? அதான், காசு எடுத்து நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை, மற்ற காசும் நாங்கள் எடுக்கவும் முடியாதல்ல. அதுதானே. அப்போ அப்படியான பெரிய அவமானங்களை சந்தித்தோம். சரி, இப்போ உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி நகருது இப்போ தற்சமயம்? இப்போ இந்த வாழ்க்கை வந்து இப்படியோ, இப்போ நான் உங்களோட அண்ணா அவையிட வீட்டில் சாப்பாடு கொண்டு தராங்க. அப்போ அவையிட அதால் நான் அந்த ஒரு பக்கம் பிரச்சனை இல்லை. மற்ற இங்கே இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கும் வந்து பெரிய இடைஞ்சல் கொடுக்குறேன் இல்லை. அப்போ இன்றைக்கு தான் எனக்கு முந்தின நாள் சொன்னவர், அப்போ அந்த ஃபுல் புக்கிங் ஒன்று இருக்குது, இந்த ரூம் ஒர்க்கு இன்றைக்கு பின்னர் 5-6 மணிக்குள்ளே விட்டுத்தாங்க. அப்போ இன்றைக்கு முந்தின நாள் சொன்னவர். அப்போ நானும் ட்ரை பண்ண இந்த வெளியில் போய் இருக்கேன். எனக்கு இப்போ எல்லா வசதி இல்லாட்டியும் எனக்கு அந்த கொமட் வசதி இருக்கிற இடமா தான் தேவை. அப்போ அந்த இடம் பார்த்து கொண்டிருக்கணும், சரி வரையில். அப்போ இன்றைக்கு என்ன செய்யணுன்னு தெரியாமல் இருக்குது, இங்கே போகிறோன்னு தெரியாத ஒரு கட்டத்துக்குள்ளே இன்றைக்கு நான் நிற்கிறேன். இன்றைக்கு இங்கே போகிறோன்னு தெரியாமல் நிற்கிறீங்க. அப்போ இப்போ சரி என்ன செய்ய போகிறீங்க? அப்போ இப்போ பார்ப்போம். பாருங்க, இப்போ அவர் அப்படி எலும்பு சொன்னான்னு சொன்னால், இப்போ உங்களை எலும்பு சொன்னால் கஷ்டமே. நீங்கள் எலும்பி எங்கே போவீங்க? ஏன் நல்லதுறீங்க சொல்லுங்கள். ஏதோ டைம் கார்டு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம் உங்கள்கிட்ட. யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரியாது, எனக்கு அடித்தளப்பே தெரியாது. பாருங்க, முந்தின நாள் நான் ஹோல்ட் பண்ணுறாரு, எனக்கு இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு நீ போய் பார்க்க சொல்கிறார். இன்றைக்கு உங்களை எலும்ப சொன்ன நாளைக்கு நான் வந்திருக்கேன் பாருங்க.
நானும் பார்த்தேன் வீடுகளும் சரி வரையில் உண்டு. என்னண்டு வீடுகள் பார்த்தது சரி வரையில். வீடுகள் பார்த்தது சரி வரையில். அதை விட நீங்கள் என்னண்டு ஒரு ஆள்கிட்ட துணை இல்லாமல், ஒரு சொந்தம் இல்லாமல், பந்தம் இல்லாமல், ஒரு நட்பு இல்லாமல், ஒரு தொடர்புகள் வட்டாரங்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி வழியில் போக முடியும்? இவர் என்ன அப்படி ஃபுல் புக்கிங்கண்டா என்ன மாதிரி அவன் அப்படி அது உங்களோட அறையை விட்டு புக்கிங் கொடுத்துருக்கலாமே. இல்லை அவர் என்னென்னா அந்த ஏதோ சாமர்த்தியோட நிகழ்வு இருக்கான் ஃபுல்லாக புக்கிங். நான் நினைக்கிறேன் சில ஒரு காரணம் இருக்கலாம். இப்போ கொஞ்சம் காசுகள் ஒரு கொடுக்க வேண்டி இருக்குது தானே. எவ்வளோ கொடுக்கணும் இருக்கு நீங்கள்? அவர் தான் கணக்கெல்லாம் வச்சுருக்குது. அவர்கிட்ட இருக்குதா? சரி. இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ இவ்வளோ காலம் ஏதாச்சும் காசு கொடுத்துறீங்களா? இல்லை காசு கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் குறிப்பிட்ட காசு கொடுக்க வேணும் ஆளுக்கு. அது பிரச்சனை இல்லை. அது பால கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் நான் அதில் என்னென்ன உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்? எல்லாரும் வந்து பார்க்குறார்கள், சந்திக்கிறார்கள். யார் உங்களை பார்க்க வருவாங்க? இல்லை அந்த சேச்சுக்காரர் வருவினம் தானே. அவைக்கு எப்படி தெரியும் நீங்கள் இங்கே இருக்கிறேன்னு? இல்லை நான் சேச்சுக்கு போகிறது. அப்போ போகிற இடத்துல பாவில் முந்தினாலும் ஒரு பிரதர் இங்கே வந்தவர் வந்து சோடாலம் பண்ணிட்டு 2000 காசு தந்துட்டு தான் போனது. அப்போ இப்போ உங்களை எலும்பு சொல்லிட்டாங்க இன்றைக்கி? இன்றைக்கு போட்டுமாண்டு முந்தின நாளே சொல்லிட்டார். அப்போ இன்றைக்கு முந்தின நாள் சொன்ன ஒரு 6 மணிக்கு விடுங்கண்டா. அப்போ இன்றைக்கு நான் முடி வெட்டிட்டு வந்தேன். அப்போ இங்கே நின்றவர். அப்போ ஒரு 5 மணிக்கு விட்டிங்கன்னா தான் நல்லா ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமா இது செய்யணுமான்னு சொல்லி சொன்னவர். அப்படியா? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு துணை வேணும். உங்களால் தனியாக இயங்குறன்றது ஒரு கஷ்டமான நிலைமை தானே. அதை பார்த்து நான் திருப்பி ஏதாவது ஒரு வாழ்க்கையாக தேடுவோம்ட்டு முயற்சி ஒன்று எடுக்கிறோம். பார்ப்போம். எல்லாம் கடவுள் இதுதான். என்னண்டா இப்படித்தானே. இப்போ நீங்கள் வாழ்க்கை தேடுறீங்கன்னேக்குள்ள உங்களை வந்து ஏற்று உங்களை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமையோட ஒரு ஆள் வரணுமேனே. கடவுள் தருவான் நம்பிக்கையோடு. அப்படி இல்லாட்டி அவங்களுமே உங்களை பாரமாக தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு மனநிலைமையில வராட்டி. இந்த காலம் இப்படித்தானே என்ன ஏதாவது ஒன்று இருந்தா இப்போ உங்கள்கிட்ட ஒரு சொத்து பத்து இருக்கான்னு சொன்னா அது இதுக்கண்டாச்சும் வருவாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தா இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிடுவாங்களே. சரி. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? நாங்கள் என்ன செய்வோம் பார்க்குறீங்க? நீங்கள் இந்த வீடியோ போடுங்க. இதை மக்கள் பார்த்துட்டு அவங்களால் முடிஞ்ச உதவியை செய்யிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதை எனக்கு ஒரு நிரந்தரமான எனக்கு ஒரு டிபாசிட் ஏதாவது செய்து தந்தால் கூட அதிலேருந்து வர வட்டி காசையாக எடுத்து நாங்கள் இதை சாப்பிட்டு கொண்டு ஏதாவது செய்யலாம். இல்லை இப்போ தொழில் செய்கிறேன்னா என்னால் தனியாக செய்கிறது இன்னொரு ஆளை வச்சு செய்கிறேன்னு சொன்னால் அது ஏமாற்றி மட்டும் போயிடுவாங்க. அதெல்லாம் நான் சும்மா தொழில் செய்கிறேன்னு போய் காட்டி நான் வேண்டி அதை வீண் வரையும் செய்யவும் இல்லாது. ஒரு நிரந்தர வாய்ப்பில் ஏதாவது ஒன்று செய்து தருவாங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்டடியில் தேவனா ரஜீவன் என்ற ஒரு தம்பிக்கு செஞ்சினாங்க. நீங்கள் பார்த்து நீங்களோ தெரியாது. அவருக்கு வந்து 2 வயசுலேருந்து கண் தெரியாது. அவருக்கு நாங்கள் நல்ல ஒரு டிபாசிட் ₹1 கொடுத்து அவருக்கு மாத வருமானம் வந்து வருது. சரிதானே? அவருக்கு மாத வருமானம் வந்து வருது. அப்போ அந்த மாதிரி அவருக்கு செஞ்சு கொடுத்துனாங்க. இப்போ உங்களுக்கும் வந்து நாங்கள் ரைவனும் தேவனா உண்மையிலே வந்து உங்களோட நிலைமை இந்த நிலைமையை பொறுத்தவரைக்கும் வந்து சரியான ஒரு டைட். இப்போ உங்களை எலும்பு சரி. இப்போ உங்களை எலும்பு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்களும் வரையில. இப்போ என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? இல்லை நான் இப்போ அதான் கண பேருக்கு நான் சும்மாட்டேன்னு சொன்னேன். இப்படி அங்கே ஒரு வீடு ஒரு 3-4 நாள் இப்போ ஒரு 3-4 நாள் தான் இவருக்கு விட்டு கொடுக்க வேணும். அதுக்கு பிறகு இங்கே வந்து இருக்கலாம்ன்றவர். அப்போ அந்த 3 நாள் இல்லை 4 நாளைக்கு இங்கே ஒரு இடம் கொண்டு பாருங்கண்டா. ஏன்னா எனக்கு அந்த கொமட் வசதியோடு பார்க்குறது தான் அவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதுதானே. இப்போ வேறு இடத்துல எங்கட வீட்டை எடுத்துக்கொண்டா அங்கட வீட்டை கூட கொமட் இல்லை. மற்ற இங்கே கொமட்டு உள்ள வீடுகள்லாம் சும்மா வாடகைக்கு மாத வாடகை கேட்டால் கூட அட்வான்ஸில் தான் கேட்குறாங்க. நான் அட்வான்ஸ் இல்லாமல் எங்கேயா ஒரு குறைஞ்ச வாடகைக்கு வீடு இருக்குமான்னு பார்த்தது. இல்லை இது நான் இப்படி இருந்து தொடர்ந்து இதே நிலைமைக்கு காசு கொடுத்து கொண்டு இருக்கலாது தானே. அதை விட நீங்கள் ஒரு தனி ஒரு ஆளாக இந்த ரூமுக்கு ₹40,000 கொடுத்து இருந்து உங்களோட ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு உறவுகளாயிரம் உதவி செய்ய முன்பாராண்டு வச்சுக்கொள்ளுமே. அவங்க கூட மாதம் ஒரு 15,000 தரலாம், ஒரு 10,000 தரலாம். ஆனால் 40,000 உங்களுக்கு வாடகைக்கு மட்டும் போதுன்றா சாதாரணமாக உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமே. அப்போ அது எல்லாத்தையும் பொறுப்பெடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட மாதம் அந்த செலவு ₹1,00,000 கிட்ட போகணுமே. எங்கே மாத வாடகைக்கு ஒரு வீடுண்டா கூட எனக்கு சொந்த காணி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு இதுவுமே இல்லை. அப்படி ஒரு இல்லாட்டி எங்களுக்கு ஒரு பரப்பு காணி எடுத்து ஒரு சின்ன வீடை கட்டி தந்தால் கூட அதுலேயாவது இருக்கலாம். என்ற இது சும்மா நாங்கள் இப்படியோ காசுகளை இங்கே கொடுத்து கொண்டு இருக்கலாது. உங்களுக்கு காணியும் இல்லைன்னு ஒன்றும் இல்லை. காணியும் இல்லை, வீடும் இல்லை, சகோதரங்களும் இல்லை.
மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இல்லை, பிள்ளைகளும் இல்லை. உண்மையிலே வந்து இப்படியானவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்கள வச்சு பாதுகாக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பெட்டராக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நிறுவனங்கள்லேயுமே சில அந்த புறக்கணிக்கிற தன்மைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு சில நிறுவனங்களாக இருந்தால் கூட நீங்கள் அங்கே போய் அவங்கள வேலைகள் செஞ்சு கொடுத்து அப்படி இப்படியெல்லாம் வேண்டி செய்ய வேண்டி வரும். எனக்கு இதுக்கு என்ன முடிவு சொல்கிறேன்னு தெரியலைன்னா, ஆனால் உங்களோட நிலைமை எனக்கு சரியான மன வருத்தமாக இருக்குது. இப்போ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன செய்யலாம்டா? இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நீங்கள் பாப்பா நீ ஒன்றும் செய்யலாட்டி அவர்கிட்ட கதைக்கணும். இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு பார்ப்போம். ஃபோன் நம்பர் இருக்கா அவர்கிட்ட? அவர்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குதா? உங்களுக்கு கோல் வருது. கலா ஒரு ஆறு கிருஷ்ணா வந்திருக்கு. ஒரு கதைக்கிறோம், கதைச்சி போட்டு எடுக்கிறேன்னா அவரோட நம்பர் வேணுமா? இது யார் கதைச்சி? இப்போ இது வந்து எங்களோட பிளைண்ட் பிள்ளை ஒரு ஆள் கதைச்சது. பிளைண்ட் பிள்ளையோட எங்கே இருக்கிறவா? அவள் வந்து கிளிநொச்சியில். என்ன என்ன அவள் என்ன தெரியும் உங்களுக்கு? அவள் எங்களுக்கு முதலே அங்கே வச்சு தெரியும். கிளிநொச்சியில் வன்னி விழிப்புணர்வு சங்கம், அந்த பார்வையில்லாத சங்கம் இருக்குல்ல, அங்கே வச்சு பழக்கம். அங்கே வச்சு பழக்கம். அப்போ இப்போ என்னதுக்கு அடுத்து வாக்கா? அது என்னதுக்கு அடுத்து வந்துட்டு அதை நான் உங்களோட காய்ச்சி பண்ணிக்கிறேன். சும்மா இல்லை, அவள் எடுத்தாலும் சும்மா இதாக கதைப்பா, என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களான்னு சும்மா நல்லா விசாரிக்க. சரி, இப்போ நீங்கள் உங்களோட பஸ்ஸுக்கு ஒரு கார்டு தாங்க. அப்போ இருக்கும் என்ன பேரில் இருக்குன்னு சொல்லுங்கள், நான் எடுக்கிறேன் அப்படின்னு நம்பர் அடிக்கிறேன். என்னென்ன அடிக்கிறீங்க நீங்கள்? நம்பர் பாடமா உங்களுக்கு? இல்லை, கடைசி நம்பர் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பீட் டயல் கொடுத்து வச்சுக்கிறீங்களா? போதுங்கண்ணா. இந்த 294 பஸ் எனக்கு யாருன்னு தெரியல. சுரேஷ் என்று சொல்லி பாருங்க. ஹலோ ஓமண்ணா, நான் இந்த உங்களோட கெஸ்ட்டில் இருந்து கதைக்கிறேன். இவர் அந்த ஒரு கண்டறியாத ஒரு அண்ணவரால் இருக்கிறாரல்லோ. அப்போ அவர் வந்து எங்கள்கிட்ட உதவி என்று ஒன்று வந்து கேட்டவர். உங்களுக்கு தெரியுமா என்ன கிருஷ்ணான்னு சொல்லி? யூடியூப் செய்கிறேன் நான் வந்து. அப்போ வந்து மாண்ட தம்பி நான். என்னென்றால் இப்போ நீங்கள் இப்போ ஐயா இவரை வந்து தேவனண்ணாவை இன்றைக்கு எழும்ப சொல்லி சொன்னீங்க. அப்படியோ? அப்படி என்னென்றால் இப்போ ஆளால் தற்சமயம் வந்து மூவ் ஆகக்கூடிய மாதிரி ஒரு இடமும் இல்லை. இப்போ எனக்கு இன்றைய தான் தெரியும். இப்போ தான் நான் இவரை வந்து சந்திச்சேன் நான். அப்போ சந்திச்சா இப்போ நார்மலாக ஒரு கந்தறிகிற ஒரு ஆளாக இருந்தால் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் கூட படுக்கலாம், இல்லாட்டி யார்ட்டையும் வீட்டையும் போய் இருக்கலாம். ஆனாலும் கண்ணும் தெரியாதல்லோ. இப்போ நீங்கள் இப்போ ஆள் கூட ரூமில் இருந்து நல்ல ஒரு ஃபேமிலியர் ஆகிட்டார். இப்போ திடீர்னு இந்த மாதிரிக்கு ஆளை எழும்ப சொன்னால் ஆள் இப்போ சரியாக கவலைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறார். என்ன செய்கிறேன்னு தெரியாமல் உங்களுக்கு ஆள் எவ்வளோ பேமெண்ட் தரணும் இன்னும்? ஓகே, அந்த பேமெண்ட் அரியஸை நாங்கள் பே பண்ணுறோம். ஒருக்கா இந்த ஒரு ரூமை வந்து அவர் கொடுக்கல. அவர் கொஞ்ச நாளைக்கு நாங்கள் வேணும்னு சொன்னால் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று செய்கிறோம் ஆளுக்கு பார்த்து வெரி சூன். ஓகே, என்னடா அரியஸை பே பண்ணினா நான் இந்த ஃப்ரெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு 3 நாள் கொண்டு எங்களுக்கு 3 நாள் தான் புக்கிங் வந்தது ஃபுல்லா. ஓகே, ஒரு சாமர்த்தியம் ஒன்று செய்ய போகிறாங்க. அப்போ ஃபுல்லாக புக்கிங் வந்துருக்கு. ஓகே, அப்படி 3 நாள் கொண்டு நான் அவர் அங்கே விட்டுட்டு நான் அப்புறம் இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து விடலாம். உங்களோட கெஸ்ட் ஹவுஸ் வந்து அவருக்கு நல்ல ஃபேமிலியர் ஆகினதுனால நீங்கள் உங்களுடையில் விடுறது நல்லம். நீங்கள் உங்களுடையில் வச்சுக்கொள்ளுங்க. நான் ஆளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பெர்மனெண்ட்டான சொல்யூஷன் உண்டோக்கா நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போதைக்கு நீங்கள் அப்படின்னா 3 நாளைக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல மூவ் பண்ணி விடுவீங்களா? நான் பண்ண அந்த 35,000 அரியஸை நான் பே பண்ணுறேன். அப்போ நீங்கள் அதை செய். நான் அப்போ நம்பி இப்போ நான் இவர் தேவனண்ணாட்ட காசை கொடுத்துட்டு அந்த தேவனண்ணா கொடுப்பீங்க தானே இவர்கிட்ட? இல்லாட்டி நான் நீங்கள் நம்பி அண்ணா நான் தேவனண்ணாட்ட காசு கொடுத்துட்டு போகிறேன் 35,000. இல்லாட்டி உங்களோட கையிலே தான் இருந்தா? நீங்கள் இப்போ எங்கே நிற்கிறீங்க? இப்போ ஃபோன் ஷாப்லையா? அப்போ நீங்கள் வாரீங்களா இருக்கா? வாங்க. ஓகே, நல்ல ஓகே.
என்னென்ன தேவனன்னா விஷயம் என்னென்னா இப்போ உங்களை இப்படியான நிலைமையில் நாங்கள் வெளியில் விடையில்லாது. இப்போ என்னென்னா சில பேர் யோசிக்கலாம் வெண்டை வீட்டை கூட்டிகிட்டு போய் சொல்லி, வெண்டை வீட்டை கூட்டிகிட்டு போனாலுமே அங்கே ஹோமர்ட் இல்லை. அண்ட் வந்து எங்களோட வீடு கட்டி கொண்டு இருக்கிறாங்க. வீடு கட்டி கொண்டு இருக்கிறால வந்து எல்லா இடமும் வந்து பள்ளமும் கிடங்கும் கல்லும் தண்ணியும் மண்ணுமா இருக்கும். அப்போ உதாரணமாக நீங்கள் வெளியில் நடந்து கூட போக முடியாது. அண்ட் வந்து எங்களோட வீட்டில் இருந்து இவன் எங்களோட டொய்லெட் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தள்ளி தானே இருக்குது. இப்போ நீங்கள் சாதாரணமாக எங்களோட அம்மாக்களே வந்து போக சிரமப்படுறது, அது உங்களுக்கு சரியான மாதிரி கஷ்டமே இருக்கு. அதால உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று தான் பெட்டராக இருக்கும் தற்சமயம். அப்போ உங்களுக்கான ஒரு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனை நாங்கள் பார்ப்போம். சரி, அதை பார்த்தா நல்லா யா. அப்போ இப்போ உங்களுக்கு நான் எடுத்த முடிவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு? நல்ல சந்தோஷம். சந்தோஷத்தை கொடுத்துருக்கா? எதிர்பார்த்துனீங்களா? இல்லை. அழக்கூடாது. நீங்கள் ஆண்டவிட்ட பிள்ளை இல்லை. அப்போ கடவுள் வந்து உங்களை கைவிட மாட்டார். அந்த யோசிப்பாங்க. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் எந்த விதமான ஒரு கனெக்ஷனும் இல்லாத இடத்துல இன்றைக்கு நீங்கள் இப்படி விம்மி வழிகிற நேரத்தில் என்ன வரணும்? இங்கே அப்படி யோசிப்பாங்க. ஏதோ ஒரு சம்திங் இருக்கல்ல. நீங்கள் ஏதோ ஒரு நன்மை செஞ்சுருக்கிறீங்களா? நீங்கள் நாட்டுக்காண்டி போராடி இருக்கிறீங்க. சரிதானே? சரியா? ஓகே, ஒன்றுக்கும் ஒரி பண்ணணும். சரியா? மதியம் சாப்பிட்டீங்க தானே? சரி, நாங்கள் வந்து வீடியோக்காண்டி வந்து கதைக்கவும் இல்லை நடிக்கவும் இல்லை. இந்த வீடியோ செய்ய வேண்டியது வந்து உங்களுக்கான மேலதிகமான ஒரு உதவியை நான் எடுக்கணுமென்றே தவிர இல்லாட்டி இப்போ இந்த வீடியோக்காண்டி மட்டும் நான் வந்திருந்தா ஓகே தேவன் நான் வந்துட்டு கஷ்டப்படுறேன் மக்களை நீங்கள் ஏதாச்சும் பார்த்து உதவி செய்யுங்கன்றது நான் நைஸாக மாறிடுவேன். இவரை இனி பொருட்படுத்த 2 நாளைக்கு சிக்கலண்டு. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் சத்தியம் பண்ணுறேன். இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஒரு முடிவெடுக்காம நான் இந்த இடத்தோடு என்னதான் வேலை தான் போயிருக்க மாட்டேன். அதால இப்போ உங்களோட அவர் பாஸோட நான் கதைச்சேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு அரியஸ் பேமெண்ட் ஒன்று இருக்கும். அதன் நிமித்தம் கூட அவங்க யோசிக்கலாம் தானே, உங்களுக்கு யார் உதவி செய்கிறது, எப்படி நீங்கள் அந்த பேமெண்ட்டை கட்டுவீங்க அப்படின்னு யோசிப்பாங்க தானே. சரியா? அதால் நாங்கள் அந்த அரியஸ் பேமெண்ட்டை வந்து நாங்கள் கொடுப்போம். சரியா? கொடுத்துட்டு உங்களை இப்போ 3 நாளைக்கு அவர் உங்களை வந்து மாற்றுவார். சரியா? மாற்றினா அங்கால நாங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் பார்ப்போம். சரியா? இல்லை அங்கே மாற்றினா இப்போ அவங்களும் இப்போ அதுக்கும் பேமெண்ட் கேட்பாங்களோ? அதுக்கு பேமெண்ட் கேட்பாங்க. நாங்கள் ஒரு இவரோட கதைப்போம். சரியா? என்ன மாதிரி எந்த கதைப்போம் என்ன இப்போ வேற தானே. யா, இப்போ வேற விட்டு நாங்கள் கதைப்போம். இதுக்கிடையில் இந்த ஒரு அக்கா ஒருத்தவங்க இன்றைக்கி அக்காவோ அண்ணா ஒருத்தவங்க வந்து 8ஆம் தேதி பர்த்டேக்கு அந்த காசு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது யார்? அது கவலைப்படக்கூடாது ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. சரியா? யா, கடவுள் வந்து இப்படித்தான் சரியான நேரத்தில் சரியான ஆக்களை வந்து அனுப்புவாங்க. சரியா? ரைட். அப்போ ஒரு அண்ணா அதாவது வந்து தனான்னு சொல்லி, தம்பி கிருஷ்ணா இப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லமா, நான் அனுப்பிய பணத்தை உணவு வசதி குறைந்த நபருக்கு நன்கொடையாக கொடுங்கள். எனது மனைவி பிரேமாவினுடைய பிறந்தநாள் வெறும் 8/8/2024. இதை வைத்து இந்த உதவியை செய்யுங்கோ தம்பி. பணம் அனுப்பிய ரெசிப்டையும் நான் இதில் இணைத்துள்ளேன். முடிந்தால் 8ஆம் தேதி செய்தால் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்ட்டு. அப்போ இவன் முன்னுக்கு வந்துட்டு காசு அனுப்பினவங்க இருந்தாலும் ஒருத்தவங்களோட சந்தோஷம் வந்து விலை மதிப்பற்றது. ஏன்னா இப்போ அவங்க வந்துட்டு 8ஆம் தேதி வந்துட்டு அதை செய்ய விரும்பினதால் நாங்கள் அதை இன்றைய தினம் செய்வோம். சரிதானே? அப்போ பிரேமாக்காட பிறந்தநாளை முன்னிட்டு வந்து நாங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்தும் முகமாக அவங்க அனுப்பின உதவியை நாங்கள் இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கிற அண்ணாவுக்கு கொடுக்கும்போது வந்து அந்த பிரேமாக்காவும் பார்த்து சந்தோஷப்பட போகிறா. மேபி பிரேமாக்காவும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் ஹெல்ப் பண்ணலாம். சரியா? உங்களோட நிலைமையை உணர்ந்து. ஸோ அந்த வகையில் பிரேமாக்கா அதாவது தனானோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 5005. சரியா? 5005. அப்போ இதை நாங்கள் ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் சில 2 தனான்னா இருக்கலாம் தானே லண்டனில். ஆனால் 2 தனான்னாகும் ஒரே வாட்ஸ்அப் நம்பர் வராது. சரிதானே? அதால தான் நாங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறோம். தம்பி
50,000 ஒன்று தாங்க சரியா. அப்போ நாங்கள் இதில் 15,000 தேவன் அண்ணாண்ட பாக்கெட்டில் தரோம் சரியா. மிச்சம் 35,000 நான் அவர் சுரேஷ் அண்ணாண்ட கையில் கொடுக்குறேன் சரியா. உங்களுக்கு ஓகே தானே இந்த டிசிஷன்? இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் கையில் நீங்கள் கொடுக்குறதா. சில வேளை இப்போ உங்களை எழுப்பி விட்டால் கூட நீங்கள் எங்கேயும் போயிட்டு அவர் அந்த 35,000 சில வேளை உங்கள்கிட்ட இந்த அறவிட முடியாத ஒரு கவலையிலே உங்களை விடுவார். அவர்கிட்ட மனசில் ஒரு வேதனை இருக்கும். இருந்தாலும் ஒரு மனுஷன் இடத்தை நாங்கள் பாவிச்சதுக்கு நாங்கள் அவனுக்கு அந்த பேமெண்ட்டை கொடுக்கத்தானே கட்டாயம் கொடுக்கணும். இன்றைக்கு உங்களை மாதிரியானவங்களை எல்லாருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் இந்த காலம் எல்லாருமே உழைப்பை நோக்கமாக கொண்டவங்க தானே. அப்போ இவர் எடுத்து என்னன்னு வச்சிருப்பான்னு யோசிக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் 1,500 கண்டாலும் உங்களுக்கு தந்திருக்கிறார் தானே. அதை நாங்கள் மெச்சோணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஏன்னா அது கூடவா குறையவான்றதெல்லாம் அடுத்தது. அப்போ இவருக்கு வந்து ஒரு பெர்மனண்டான ஒரு இடம் ஒன்று பார்ப்போம் சரியா. யாராவது அண்ணாவை வச்சு பார்க்கக்கூடியவங்க இருந்தாலுமே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்ப்பாக இருக்கும். நாங்கள் டிசைட் பண்ணுவோம். இப்போ ஆர்டிஎம் ஒரு ஆகட்டும் வீட்டை உங்களை விட்டாலும் அவங்க உங்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஓகே தானே. உங்களுக்கு ஒரு வீடு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, வீடு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, ஹோம்ஒர்க் பாத்ரூம் வசதியோட வேணுமே. என்னண்டா ஒரு விஷயம் வேணும்னா உண்டை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இந்த காலம் வந்து எல்லாரும் உதவி செய்ய முன்வர மாட்டாங்க. அதுலேயும் வந்து இப்போ ஒரு நான் அடிக்கடி சொல்கிறேன் தவறான ஒரு கண் பார்வை இல்லை அப்படின்ற போது வந்து இவரை கொண்டே வீட்டை விட்டா இவர் என்னென்ன செய்வாரோ சரியாது அப்படி நீங்கள் வந்து எவ்வளவு நீட்டாக இருக்கிறீங்கன்றதை நான் புரிஞ்சு கொண்டேன் சரிதானே. ஆனாலும் அதை ஒரு வீடு தர்றவரா வந்து அதை யோசிப்பாரான்றதுல ஒரு கேள்வி இருக்குது சரியா. அதால் நாங்கள் ஷுவர் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க வந்து செய்யக்கூடும் சரியா. அந்த வகையில் நாங்கள் முதல் கட்டமாக தேவன் அண்ணாக்கு இன்றைய தினம் ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம் சரியோ. அப்போ இது பெரிய சந்தோஷம் தானே. நல்ல சந்தோஷம், நிறைய சந்தோஷம், நிறைய சந்தோஷம் சரியோ. மற்றது இப்போ நாங்கள் தர காசும் சரியா இருக்குதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை நீங்கள் தந்தால் சரியாக தான் இருக்கும்ன்ற நான் நம்புகிறேன். நான் தந்தால் சரியாகும் நீங்கள் நம்புறீங்களே. சரி ஓகே. அப்போ தேவன் அண்ணா இருந்தாங்க இதில் 15,000 இருக்குது சரியோ. இங்கே நீங்கள் பாதுகாப்பாக தானே இருக்கிறீங்க சரி. அப்போ இந்த 15,000 நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க பாருங்க. இதில் 15 5,000 ரூபா 3 தாள் இருக்குது சரிதானே. இவன் யாரும் வந்து கதைச்சிட்டு அவங்கள ஃபேக்காக ஏமாற்ற பார்க்கலாம், அவங்க போய் தந்துட்டு போட்டாங்களா அப்படின்லாம். நீங்கள் கிருஷ்ணா நம்புறீங்க தானே? உங்களை நான் நம்புகிறேன். நான் அப்படி ஒரு நாளும் செய்ய நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்கன்னா கூட வீடியோக்குள்ளே நாங்கள் நிறைய கேட்டுருக்கோம். கேட்டிருக்கீங்க தானே. ஓகே. அப்போ 1 2 3 4 5 6 7 இதை வந்து நான் அவங்களோட போஸ்ட்டாக கொடுக்குறேன். கொடுத்தா தான் அவருக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும் சரியோ. இப்போ என்னண்டா நாங்கள் வந்து இது கூட குறையான்னு சொல்லி உங்களை அவசரப்பட்டு கோவப்பட்டு இந்த இடத்த விட்டு எடுத்தவன் சொன்னால் அங்கால உங்களுக்கு டக்குன்னு ஒரு இடம் தேடிக்கொள்ளலாம் சரியோ. அதால் நாங்கள் காசு பணம் வந்து உழைச்சி கொள்ளலாம், இல்லாட்டி அடையும் வாங்கி கொள்ளலாம். ஆனால் சில விடயங்களையோ சில உறவுகளையோ நாங்கள் இழந்தோம்னா திரும்ப பெறையலாது. அதால் என்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதுதான் தற்சமயம் பாதுகாப்பான இடம் சரியோ. அப்போ இப்படியே உங்களை இருக்க விட்டு நாங்கள் ஏதாவது ஒரு வழி பார்ப்போம் சரியோ. வீடியோ பார்க்குற மக்கள் நீங்கள் வந்து சொல்லுங்க, அதாவது வந்துட்டு தேவன் அண்ணாக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள் இந்த விபத்தில் வந்து இந்த காலை வந்து மடக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார். நான் வந்து ஆரம்பத்தில் யோசித்தேன் இதுக்கு வந்து கதிரை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு பெயின் இல்லையா? இல்லை முதல் இருந்த நோய் இப்போ நோய் இல்லை. இப்போ நோய் இல்லை ஏன்னா சரி ஓகே. அதாவது வந்து இப்போ நாட்டுக்காண்டி போராடின்னு ஒரு முன்னாள் போராளியாக இருக்கிறார் வந்தான்னா உண்மையிலே வந்து தேவையில்லாமல் எவ்வளோ பேருக்கு வந்துட்டு எவ்வளோ பேர் உதவி செய்கிறாங்க, எவ்வளவு களி கொண்டாட்டங்கள் செய்கிறாங்க, எவ்வளோ பிறந்தநாள் கல்யாண விடு கோலாகாலமாக இவ்வளோலாம் வந்து செய்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்படியானவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணணும். அவரை நான் ஒரு குறைவான ஒரு ஆளாக மதிப்பிடலேன். உண்மையிலே வந்து இன்றைக்கு கண்டறியறவங்களால் கூட செய்ய முடியாத சில செயற்பாடுகளை வந்து அண்ணன் செஞ்சு கொண்டிருக்கேன். ஒரு தன்னம்பிக்கை. இப்போ நான் கூட இந்த ரூமில் தனியாக இருக்க மாட்டேன். அதை நான் சொல்ல வைக்கப்படையிலே இருக்க மாட்டேன்னு சொன்னால் இந்த காலம் தனியாக இருக்கிறன்ற ஒரு கொஞ்சம் ஒரு பயமான விஷயம் தானே. அப்போ உங்களை வந்து ஒருத்தர் மட்டும் செய்ய மாட்டாங்கன்றாலும் நீங்கள் ஒரு தனிமையில் இருக்கிறக்கு ஒரு தைரியம் வேணும். உங்களுக்கு திடீர்னு ஒன்று நடந்தால் கூட ரைட் நான் பார்த்து கொள்வேன் அப்படின்ட்டு. நீங்கள் வெளியில் வந்து அந்த ஷர்ட் எடுத்து போட்ட விதத்தை பார்த்து எனக்கு அந்த பாட்ஷா படத்தில் ரைனியை கண்டமே கிடந்து அந்தலாம் ஒரு துணிவும் ஒரு ஸ்டைலும் ஒரு நீட்னஸும் குளிக்க கூட விட்டுட்டு பார்த்து பாரியல் இல்லையா பாத்ரூமுக்குள்ள வெளியிலே என்ன. அப்போ அது சந்தோஷம் என்ன அப்படி இருக்கணும், நீட்டாக இருக்கணும் என்ன. அப்போ கேட்க சொல்லியிருந்தீங்க தலைவற்றை வளர்ப்பண்டு, அது வெரி குட். அப்போ அது நல்ல பழக்கம். மற்றது தேவனன்னா இப்படித்தான் நான் யாருக்குமே சொல்லிக்கொள்கிறது, உங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் சொல்லிக்கொள்கிற விஷயம்.
நாங்கள் வீடியோ செய்வோம், உங்களை வச்சு ஒரு நாளும் நான் உழைக்க மாட்டேன், சரிதானே? உங்களுக்கு வந்து வர்றதை நான் ஒரு நாளும் எடுக்க மாட்டேன். ஆனாலுமே உதவி வந்தால் தான் நான் கொண்டு வந்து தருவேன், சரியா? ஆனால் உங்களுக்கு நான் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விதம் நம்புறேன். இதுதான் இங்கே உள்ள வித்தியாசம். அப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லி இவன் ஒரு 1000மோ 5 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடி வந்தாலுமே அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன், சரியா? அதுக்காண்டி 1 கோடியில் வருமென்னு நாங்கள் எதிர்பார்க்கப்படாது. ஒரு கதைக்கு நான் சொல்கிறேன், சரியா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இந்த காசை வந்து நாங்கள் அவர் ஒன்றிட்ட கொடுத்துட்டு நான் அவரோட வடிவாக கதைச்சி விடுவேன், சரி தானே? நீங்கள் ஒன்றுக்கும் பொறி பண்ண வேண்டாம், உங்களை சேஃபான எடுத்து கொண்டு போய் விடணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட நம்பர் தாங்க, சரி தானே? அவர்கிட்ட நம்பரை நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் அவரோட நைட்டு கிடச்சி இல்லாட்டி உங்களோட நம்பரை நான் எடுக்கிறேன், சரியோ? உங்களோட நம்பரை நான் எடுத்தேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அடிப்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணி சொல்லலாம். இல்லை கிருஷ்ணா, நான் வந்திருக்கிற இடம் எனக்கு ஒரு சேஃப் இல்லாத இடம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் ஏதோ ஒரு வழியில் உங்களை நான் அங்கேருந்து ஏதாவது செய்வேன், சரியா? சரத்தண்ணாண்டு வருது, ஓகே, சரி. இப்போ நான் உங்களோட நம்பரை சேவ் பண்ணுறேன், சரியோ? நான் உங்களுக்கு கோல் அடிப்பேன். எத்தனை மணிக்குண்டா ஒரு 6:30 மணி அப்படியே அடிப்பேன், சரியோ? ரைட்டா? அடிப்பேன். அப்போ அவர் வந்து உங்களை எங்கே மூவ் பண்ணுறார் அப்படின்ற டீட்டெயிலாக நீங்களும் கேளுங்க, நானும் கேட்குறேன். உங்களுக்கு அந்த இடம் ஓகேயா இருக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க, சரியோ? சரி, அப்போ சந்தோஷம் தானே? தேவனன் அவரையும் சொல்ல விரும்புகிறீங்களோ? அந்த அக்காவோட பேர் என்ன? பிரேமாக்கா. உண்மையாகவே இந்த பிரேமாக்காவோட பிறந்தநாள் இன்றைக்கு இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாவோட பிறந்தநாளை முன்னிட்டு அவர்கள் அந்த பணத்தை, அந்த 50,000 ரூபா பணத்தை அனுப்பி சாப்பாடு கஷ்டப்படுற ஆக்களை கொடுக்க சொன்ன இடத்துல இப்போ கிருஷ்ணா அவர் வந்து எனக்கு உண்மையாக இந்த நிலைமையை பார்த்து இந்த உதவியை செய்திருக்கிறார். உண்மையாக அந்த பிரேமாக்கா குடும்பத்துக்கு அவரோட பிறந்தநாளை முன்னிட்டுமே நாங்கள் வாழ்த்து சொல்கிற மட்டும் இல்லை, எப்பயுமே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கவனையில் உதவி செய்தால் அதை நான் மறக்க மாட்டேன். உண்மையாகவே இவருடைய உதவி எனக்கு இன்றைக்கு கிடைச்ச ஒரு பெரிய உதவி. நான் நிறைய நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த மனசில் கவலைகள் துக்கங்கள் இருந்தாலும் ஆனால் இன்றைக்கு அது ஏதோ ஒரு இதில் ஒரு பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி நான் அதை பார்க்குறேன். அதுக்காக நான் மீண்டும் அந்த பிரேமாக்காவுக்கு அவருடைய குடும்பத்துக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். அதோட இந்த உதவியை வந்து செய்திருந்த கிருஷ்ணா எனக்கு தம்பியாக இருக்கலாம், ஆனால் உண்மையாக மதிக்க வேண்டிய ஒரு ஆக்கள், மரியாதைக்குரிய ஒரு ஆக்கள். அப்போ அவர்களுடைய உதவி என்றது இன்றைய நாளில் எனக்கு ஏதோ கடவுள் கொண்டு வந்து எனக்கு விட்டன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நான் போக வேண்டிய இடம் எங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அடுத்த நான் பாஸ்கோட்டில் போய் இருக்கிறதா எங்கே இருக்கிறன்ற அப்படியான ஒரு நிலைமையில் தான் இந்த நிலைமை இருந்தது. ஆனாலும் இன்றைய நாளில் இந்த உதவியை செய்து ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி உங்களுக்கு. எல்லோரும் மாணவனாண்டா அந்த கிருஷ்ணா கடவுள் மாதிரி கடவுளுக்கு அடுத்தபடிலாம் வந்து எழுதுவாங்க. அப்போதெல்லாம் நான் அதை எனக்கு அந்த புகழ் பிடிக்கிறது இல்லை, அப்போல்லாம் நான் அதை புரிஞ்சு கொண்டதில்லை. ஆனால் நான் உண்மையாக நான் இன்றைக்கு உணர்றேன் ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்குள்ளே இருக்குது. ஏனெண்டா நேற்று அந்த கேன்சர்கார ஒரு அக்காவரால் அவகிட்டேன், அவங்களுக்கு அது இப்போ வரும்போது 4 தடவை கால் பண்ணுவான். அப்போ நான் அவங்கள்ட்ட போவோமா அப்படின்ட்டு யோசிக்கையும் என்னை மனம் சொல்லுது, இல்லை வேண்டாம், இல்லை உங்களுக்கு தான் அவருக்கு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. நான் இந்த மல்லாவி அக்காவிட்ட போயிட்டு வரும்போது கூட எனக்கு நீ கேட்டேன் இல்லை அங்கே சாவச்சேரி போவான்ட்டு. அப்போ கேட்டு போட்டும் இல்லை இருக்கா திருப்பி இல்லை உங்கள்கிட்டே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஆனால் இங்கே வந்ததை குறித்து நான் இப்போ சந்தோஷப்படுறேன். நாங்கள் இன்றைக்கு வரலை அப்படின்னு சொன்னால் அவங்களோட நிலைமை இங்கே ரோட்லையோ இல்லாட்டி ஒரு காட்டிலையோ இல்லாட்டி இனம் தெரியாத இடத்துலையோ இந்த இடிமின்னல்லையோ மலையிலையோ எங்கே இருந்திருப்பீங்கன்னே தெரியாது. என்ன கட்டாயம் டைம் காடு உண்மையிலே கடவுளுக்கு நன்றி. அந்த தனான்னா என் பிரேமாக்கா உங்கள் 2 பேருக்குமே நன்றி. பிரேமாக்கா உங்களுக்கு என்சார் பண்ண பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பிரேமாக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லை கண்டிப்பாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இவருக்கு உதவி செய்ய விரும்புகிறவங்க இந்த வீடியோ பார்த்த உடனே நான் சம்டைம் கால் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணா நான் தேவன் அண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் கிருஷ்ணா, நீங்கள் தயவு செய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு எழுதுனா அந்த தேவன் என்ற ஒரு வசனத்தை கண்டாலே நான் எப்படியாவது உங்களுடைய மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதுக்கு நான் 100% கேரண்டி, சரியா? ஸோ தேவன் அண்ணா சம்மந்தமாக கதைக்கணும், தேவன் அண்ணாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பட்சத்தில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நான்
நான் மும்முரமாக இருக்கிறேன். லைக் வந்து ரஜீவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ரஜீவனுக்கு முன்னால் நான் கண்கலங்கி அழுதேன். ரஜீவனுக்கு வந்து வாக்கு கொடுத்துருந்தேன். எவ்வளோ எதிர்ப்புகளை தாண்டி தடைகளை தாண்டி நான் ரஜீவனுடைய ஆசையை நிறைவேற்றினேன். அதே மாதிரி தேவன் அண்ணாக்கும் ஒரு முடிவு நான் கொடுப்பேன்ன்றதை உங்களுக்கு முன்னால் நான் சொல்லிக்கொள்வேன். சரி தானே? ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு ஒருக்கா சுரேஷ் அண்ணாக்கு மறுபடியுமாக அடிப்போம். சரியா? அடிச்சிருக்கோம். ஆளை வர சொல்லி அந்த காசை நான் அவர்கிட்ட கொடுத்துருந்தேன். அவருக்குமே சந்தேகமாக இருக்கும் தானே, நல்ல மனுஷனாக இருந்தாலும் இது என்னண்டா இருப்பா சம்மந்தம் இல்லாம வந்து இவருக்காண்டி காசு கொடுக்கணும்னு யோசிப்பார் தானே. அப்பா காலையில் கரெக்டாக போன் இங்கே இங்கே நான் எடுத்துட்டேன். காசு கவனமா? உங்களுக்கு என்ன தெரியுமா காசு என்ன? இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது பார்த்துட்டீங்களா 5000 மாண்டப்ப? நீங்கள் தந்தால் நாங்கள். ஹலோ சுரேஷன் நான் வாரீங்களா? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். சரிண்ணா. ஓகேண்ணா. ஓகே. இதுதான் எனக்கு கிருஷ்ணா ஆரம்பத்தில் நான் ஆக்சிடென்ட் இருக்கும் நேரம் சிலாக்கள் கதைச்சி சிலாக்கள் வெளிநாட்டிலேருந்து சின்ன சின்ன உதவியெல்லாம் செய்தவங்க. ஓகே. அதெல்லாம் நான் மறக்கக்கூடாது. இப்போ யாரும் செய்கிறாங்களா உங்களுக்கு உதவி? இல்லை, இப்போ எனக்கு வெளிநாட்டிலேருந்து செய்கிறல. ஆனால் இங்கே எனக்கு அந்த இளஞ்செழியன் சார் அந்த நீதிபதி இருக்கார். நீதிபதி இளஞ்செழியன் சார் சார்ன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கு. அப்போ அவர் மாதம் என்ற செலவுக்குன்னு சொல்லி 10,000 ரூபா சார். வெரி குட். 10,000 ரூபா வருது. ஓகே. அது போக உங்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனை கிடைக்குதா 5000? இல்லை, அது வராது. என்னென்னு சொன்னால் அவள் சிஎஸ்ல வேலை தானே. அவங்களோட ஒய்ஃப் வேலை செய்கிறதால அது நீங்கள் டிவோர்ஸ் இல்லை தானே? ஓகே. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுண்ணா. சரி. ஓகே. அப்போ உங்களுக்கு 10,000 மாதம் கிடைக்குது உதவியேண்ணா. அது போக வாரவங்க ஏதாச்சும் தந்தால் தான் உண்டு. இப்படி இந்த 2000 சிலாக்கள் 5000. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது செலவுக்கு கையில்? என்னட்டையா? என்கிட்ட வந்து கவனம். இவ்வளோ தான் இருக்குதா? எவ்வளோ? இதில் வந்து வாரன் 1 2 3 3 4 20 வர இல்லையா? 3600 இருக்குது. அப்படி வராது. அப்போ எவ்வளோ? நான் நினைக்கிறேன் 1000 ரூபா. இன்னும் தேவனா இவ்வளோ தான் இருக்குதா உங்கள்கிட்ட? வர 1000 ரூபா இருக்கா? இல்லை, 1000 தாள் இல்லை. நான் சும்மா யோகுக்கு சொன்னேன் 3600. இதில் வந்து 100 ரூபா தாள் தான் இருக்குது தேவனா. இந்த இருக்கு 1000 ரூபாண்ணா. ஓகே. அப்போ வந்து 1470 இருக்குது தேவனா. மாறும் எது கீழே வந்துட்டா வாரம் எடுப்பம்மா வாரம். அப்போ இந்த 20 50 70 100 200 1400 முடிவெட்டி அதில் சோப் ஒன்று பண்ணிட்டாங்க. சரி. ஓகே. சோப் போட்டா அவளுக்கு நீங்கள்? சரி, சந்தோஷம். நாங்கள் இதை வைங்கோ. அப்போ இதில் 35 இருக்குது. சுரேஷன் நான் வந்தாருன்னா இதை நான் வந்துட்டுதா? ஓகே. வந்துட்டார் போல் வரேன். இல்லை, பிரச்சனை இல்லை. இல்லை, என்ன தெரிஞ்சிருக்குமா அது? நீங்கள் தானா? ஓகே, வெரி குட். என்னென்னா இல்லை, அப்போ ஆளை எங்கே மூவ் பண்ணி விடுவீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் இருக்கும் ஆளை எங்கே மூவ் பண்ணி விடுவீங்க? உங்களை காட்ட மாட்டேன் தெரியும் தானே. ஒருக்கா சேஃபாக இடத்துக்கு விடுங்க. என் கண் தெரியாது. ஃப்ரெண்டு கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. நான் இப்போ ஆளை என்ன கேட்டு அப்படி தான் செய்து வலிக்கிட்டேன். எனக்கு வெளிநாட்டில் வராங்க அப்படியே புக் பண்ணுவேன். அப்படியே ஃபுல்லாக புக் பண்ணிட்டாங்களா? அப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 3 நாள் காசு இல்லாத ஆள்கிட்ட நான் அப்படி இந்த மாதிரி நான் கேட்டு பாருங்க. தெரியும் நான் கதைச்சேன் நான். அது சரி. இல்லை, நீங்கள் வச்சுக்க வந்து உங்களோட பெரிய மனசுன்னா, ஆனால் ஏதோ ஒரு வகையில் எங்களால் முடிஞ்ச அளவில் சின்னதா நாங்கள் செய்கிற உதவியில் அதை தேத்தானே வேணும். ஏன்னா எல்லோரும் அக்செப்ட் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க தானே. என்ன இன்னும் இதில் 35,000 இருக்குது. சரியா? அப்போ ப்ளீஸ் எனக்காண்டி ஒருக்கா மாற்றி விடுங்க. நான் இப்போ ஆள் கண் தெரியாத மட்டும் இல்லை, ஆள் ஒரு பெரிய போராளி ஒரு ஆள் பெரிய பெரிய ஒரு பிள்ளை இருந்த ஒரு ஆள். அப்போ இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அப்போ அவருக்கு சரி நாங்கள் கண்டிப்பாக கட்டாயம் நான் செய்வேன் இருக்கிறேன். ஆமாம். இப்போ இந்த 3 நாள் தான் நாளை என்ன எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் விட்டு பின் அதுக்காக தான். யா ஓகே. அப்போ சந்தோஷம் தான். அப்போ நான் எங்கட மற்ற கெஸ்ட் ஹவுஸில் உங்களை நான் மாற்றி விடுறேன். யோசிக்காங்க
அப்போ இதுக்கு பே பண்ணியிருக்கிற பிரச்சனை இல்லை சரியா? சரி, உங்களை அரியஸ் பேமெண்ட் கொடுத்தாச்சு, அவர் உங்களை அனுப்பி விடுவார். ஒருக்கா நீங்கள் அவரை சேஃபான பிளேஸை விட்டு இப்போ 3 days இங்கே எடுப்பீங்க தானே? 2ஆம் தேதி 15ஆம் தேதி திருப்பி எடுத்துவீங்க. நாங்கள் அது பிறகு ஆளுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு வழி வந்து பார்ப்போமே. நாளுக்கு ஒரு நார்மலாக ஒரு வீடாக எடுத்து கொடுத்தா நல்லம். ஏன்னா இது எங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்க இப்போ எக்ஸ்பென்சிவ் தான், கஷ்டம் எக்ஸ்பென்சிவ். நார்மலாக வீடு வாடகைன்னா மாதமாக கட்டி கொண்டிருக்கலாம். அமைப்பில் இருக்கிற அந்த அமைப்பால் உதவி செய்கிறவங்க வெறும் இப்போ அந்த கலெக்ஷன் போய் அதில் போடுறது கொடுக்குறது எல்லாம். அப்போ அது இவருக்கு இங்கே இருந்தால் போதும், அது கஷ்டம். இப்போ நாங்களும் இது வியாபார நோக்கம் தானே, கண்டிப்பாக உதவி பெருமானமாக செய்யலாம். இதுக்கு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செய்து விட்டுருக்கு. நீங்கள் ஆனால் செய்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய உதவியாக இருக்கும். கண்டிப்பாக செய்வாங்க, பிரச்சனை இல்லை. தம்பி முதல்ல வந்து காய்ச்சல் யூடியூப் சேனல் அப்படி விட்டு இல்லை, அவர் என்னென்றால் அண்ணா கொஞ்சம் இப்போ கிட்டடியில் நான் சொல்கிறீங்கன்னா இப்போ அவர் கொஞ்சம் கண்டாக்ட் குறைவு, அதனால தான் என்ன வந்து செய்ய சொன்னது. பார்ப்பேன், நான் கட்டாயம் செய்வோம். சரி செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய சரி ஏண்ணா இருக்கும். இப்போ இது யூடியூப் தளத்துக்கண்டு இல்லாமல் ஒரு எங்கண்ட ஒரு தமிழ் இனத்துக்குரிய ஒரு அடையாளம் கண்டிப்பாக முக்கிய பிரச்சனை. உண்மை அதுதான் இப்போ நான் அவரை உதாசீனப்படுத்தல, அதான் நான் ஒரு 3 நாளைக்கு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் இருந்தது. இப்போ நாங்கள் காசு கொடுத்தாலும் அதில் வேண்டி நான் மாற்றி விடுங்க. நான் திருப்பி ஒருக்கா வாரேன் 1 வீக்கில் இங்கேயே வச்சிருக்கோம்ல, 1 வீக்கில் வந்து அது சொல்யூஷன் பார்ப்போம். ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அப்போ தேவண்ணா, ஓகே சரியோ. அப்போ தேவண்ணா என்னென்னா இதில் ஒழிப்பு மறைப்பு ஒன்றும் இல்லை, நாங்கள் செய்கிற எல்லாம் வந்து பப்ளிக்காக எல்லோரும் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ தாரம் என்ன செய்கிறோம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், சரி தானே? ஸோ வந்து உங்கள்கிட்ட இப்போ 15,000 இருக்குது. உண்மையிலே வந்து உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறன்ற வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு விடயம். அது இன்னொரு அமைப்பில் நீங்கள் இருக்கிறேன்னு சொன்னார் சுரேஷ் அண்ணா. நான் சொன்னேன் பிரச்சனை உங்களுக்கு ஜெயா சொன்னேன் நீங்களும், அதோட நான் அதையும் விட்டது. அப்போ உங்களுக்கு இப்போ மந்த்லி வந்து இன்கம் வரக்கான இது வந்து வந்து ஒன்றுமே இல்லையா வந்து சோர்ஸ் வந்து, அதாவது இப்போ வருமானம் வரக்கூடிய வழி வேறு ஒன்றுமே இல்லை, அந்த 10,000 ரூபா அவர்கிட்ட உதவி பண்ணது தவிர? ஏன்னா அந்த 10,000 காசு மட்டும் விளம்பரம் சார் போடுறாரு, அது மட்டும் வரும். மற்ற இன்னும் ஒரு ஆள் ஜெர்மனிலேருந்து போட்டவர் ஒரு 6 மாதம் போட்டார், அதுக்கப்புறம் அவர் நிப்பாட்டிட்டார். மற்றது என்னென்னா இப்போ சுரேஷன் நான் சொன்ன மாதிரிக்கு நீங்கள் கண் தெரியாதவர் என்ற கப்பால் நீங்கள் ஒரு முன்னாள் போராளி, நாட்டுக்காண்டி போராடின ஒரு ஆள். அண்ட் வந்து உங்கள்கிட்ட மேக்ஸிமம் வந்து உண்மை இருக்குமென்று நான் நம்புகிறேன், சரி தான்? எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்டா இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் இருந்து கிடைக்கிற ஒரு சிறிய உதவியை மறைக்கிறதன் மூலமாக எங்கள்கிட்ட பெறணும் அப்படின்னு நினைக்கிறத விட நீங்கள் அதை சொல்லலாம். இவன் அது லட்சத்தில் அவங்க தந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன், சரி தானே? ஏன்னா உங்களுக்கு தேவையான விளங்குதா? ஓகே. ஸோ வந்து சந்தோஷம் தானே? அப்போ நான் கிளம்ப போகிறோம், சரியா? நல்ல சந்தோஷம். ஓகே, சந்தோஷம். நான் போயிட்டு வரேன். நான் வந்து கதவை நீங்கள் லாக் பண்ணி போட்டு நினைக்கிறீங்க? ஸோ கதவை லாக் பண்ணிட்டு இருங்க. உங்களோட நம்பரை நான் எடுத்துக்கொண்டேன். உங்களோட நீங்கள் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு என்னோட தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுக்கு எதுவும் சேவ் பண்ணி தரதா நம்பரை? இல்லாட்டி நீங்கள் நம்பர் தந்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி இந்தாங்க, நான் இந்த நம்பர் சொல்லவா உங்களுக்கு? நான் ஓகே, 076 076 61 83 983. பெரிய போனும் நீங்கள் பாவிப்பீங்களோ? பெரிய ஃபோன் பார்க்கிறேன்னு சொல்லி வர கோள்கள் நீங்கள் அந்த அது ஓ சரியோ. ஒவ்வொரு நம்பர் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன் அப்படியே. கடைசி நம்பரை சேவ் பண்ணி கடைசி நம்பரில் சரி. ஓகே, அப்போ நீங்கள் எது மட்டும் எனக்கு எடுக்கலாம். நான் உங்களோட நம்பரும் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைய தினம் தேவனை நான் சந்தித்ததில் சந்தோஷம். பிரேமா கார்டு பிறந்தநாள் முன்னோட கொடுத்த காசில் சந்தோஷம். நிறைய பேர் இந்த உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்னும் ஒன்று நான் கூட சொல்லணும். நான் இப்போ அங்கே இருக்கிற நேரம் வீட்டாக இருக்கிற நேரம் அப்போ எங்களுக்கு சில ஆக்கள் இது கோழி கூடு போடுறதுக்கு உதவி செய்தவங்க, கோழி கூட வேண்டி தந்தவங்க, மற்ற அந்த கோழி அதில் வேண்டது காசு தந்தவங்க, அப்படியான உதவியெல்லாம் எனக்கு அங்கே வீட்டை வச்சு கண்டிப்பாக இப்போ மாற்றுத்திறனாளி என்ற வகையில் நீங்கள் ஒரு முன்னாள் போராளி என்ற வகையில் உங்களுக்கான உதவிகள் கிடைச்சிருக்கும். அது பிரச்சனை இல்லை தேவண்ணா, உங்களுக்கு உதவி கட்டாயம் தேவையான உண்டு. இப்போ வந்து எனக்கு கட்டாயம் உதவி தேவைண்டா, அது வீட்டோட இருந்தது, வீட்டோட எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நான் தனிப்பட்ட ரீதியாக இருக்கிறதால எனக்கு கட்டாயம் எனக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு உதவியை செய்திருந்தா கூட அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அது சரி. அப்போ தேவனண்ணா வந்து எங்கள்கிட்ட இந்த பார்க்குறது வந்து தேவனண்ணாக்கான ஒரு வீடு,
அதுவும் ஹொமேட்டோட அது வந்து அவருக்கு கண்டிப்பாக தனியாக தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் யாரும் இருக்கிறார்களாக இருந்தால் கூட அதில் ஒரு செப்பரேட்டான ஒரு ரூமை கொடுத்தாலுமே அவர் வந்து தண்டை பாட்டில் இருப்பார். ஏன்னா உண்மையிலேயே வந்து கெஸ்ட் ஹவுஸில் அவரை வச்சு பார்க்குறது சரியான கஷ்டம். அண்ட் வந்து ஈவன் நான் கூட ஒரு வசனம் சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக உறவுகளாகி உங்களை நம்பித்தான். நீங்கள் எல்லாரும் பணம் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி நான் 100% நம்புகிறேன். ஆனால் இடம் கிடைக்குமா அப்படின்ற வந்து ஒரு கேள்விக்குறி தான். பார்ப்போம், இவ்வளோ தூரம் வந்து வழி நடத்த கடவுள் இனிமேலும் கைவிடுவாரா? இல்லை தானே, இன்றைக்கு தக்க சந்தர்ப்பத்தில் வந்துட்டு எங்கள்கிட்ட அனுப்பியிருக்காரெல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு மிச்ச காரியங்களும் நடக்கும். சரிதானே, விசுவாசிப்போம், எல்லாம் வந்து கிருபையாக வந்து கிடைக்கும்னு சொல்லி. சரியா, ரைட். அப்போ நான் கிளம்புறேன் தேவனா. சரியா, ரொம்ப நன்றி அண்ணா, நீங்கள் வந்து இந்த உதவி செய்ததுக்கு. சரி, ஓகே, சந்தோஷம். சரியா, இந்த ஒரு வீடியோ வந்துட்டு வளமையான வீடியோ மாதிரி நினைச்சு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ணாவினுடைய வலியும் வேதனையும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாகவே வந்து புரியும். மனித வாழ்க்கையில் வந்து எவ்வளவு போராட்டங்கள் இருக்குது அப்படின்றது வந்துட்டு இதுவுமே வந்து ஒரு உதாரணம் தான். சரிதானே, ஸோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். ஓகே தேவனா, பாயா, சிவா. சரி, ஓகே, ஃபோன் வேணுங்களா? சரி, நான் அப்புறம் வருவேண்ணா. ஓகே ஓகே. என் நம்பரும் வருவேன், கட்டாயம் வருவேண்ணா. இன்றைக்கு வந்தாங்க, இனிமேல் விடுவோம்மா அவங்கள. சரியா, ஏதோ ஒரு வழியில் என்னால் முடிஞ்சதை அட்லீஸ்ட் உங்களுக்கு கலெக்ட் ஆகிற காசு இருந்தால் நான் உங்களுக்கு வந்து டிபாசிட் பண்ணி விடுவேன். சரியா, அதுக்கு பிறகு மிச்சத்தை பார்க்கலாம். சரியா, பாயா, சிவா, போன மாதிரிங்க, பாய்.